அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கு இன்னும் சரியா 100 நாள் இருக்குதா? 100 நாளோட கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 120 நாளில் ரிசல்ட்டே வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஸ்பிக் மீடியா மற்றும் இளம்பழம் இணைந்து அவங்க 2 நிறுவனமும் இணைந்து நடத்திய தமிழ்நாடு முழுக்க ஒரு 67 நாட்கள் நடத்திய ஒரு சர்வேங்க, ஒரு மாபெரும் சர்வே. அந்த சர்வேக்கான முடிவுகள் ரொம்ப நாளாக ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ஹரிஷ் அவர்களே தான், ஸ்பிக் மீடியா நிறுவனத்துடைய நிறுவனர் ஹரிஷ் அவர்களே தான் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்பன்ட்டு இப்பதான் வந்து விட்டது என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன நினைவூட்டல். இது வந்து ஸ்பேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0 இந்த சர்வே, அதாவது 2வது சர்வே. இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில், இந்த ஆண்டு 2026 நினைச்சுக்காதீங்க, நம்ம வந்துடும் 26க்கு. 25 தொடக்கத்தில் ஒரு சர்வே, அதுதான் முதல்ல பண்ணப்பட்டது ஜனவரி பிப்ரவரியில். அப்போ வந்த முடிவுகள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் செம்ம ஹிட் ஆயிடுச்சிங்க, பயங்கர ரீச்சு. நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. திமுக கூட்டணி 145 தொகுதிகள், அதிமுக என்டிஏ கூட்டணி 89 தொகுதிகள். இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் 2025 தொடக்கம் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கரூர் இன்சிடென்ட் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்துச்சு. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட சர்வே தான் இது. கிட்டத்தட்ட அக்டோபருக்கு பிறகு டிசம்பர் மாதம் வரை எடுக்கப்பட்ட இந்த சர்வே முடிவுகள் இந்த இந்த தொகுப்புல தொடர்ச்சியாக ஒரு 6-7 வீடியோக்கள் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையா கேளுங்க. நிறைய 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 தகவல்கள், நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது இந்த நிகழ்ச்சியில. இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட். இதுல மக்கள் கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகள்ங்க. அந்த கேள்விகளுக்கு மக்கள் சொன்ன பதில்கள். இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது, நம்ம எதிர்கட்சிகள் எப்படி இருக்குது, இன்னும் சில பல கேள்விகள்லாம் முதல்ல தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா தொகுதி வாரியா போவோம் அப்படின்ட்டு. அதுல முக்கியமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாடே இன்னும் சொல்ல போனா திமுக ஆகட்டும், திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்க நினைக்கிற இன்னும் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் இந்த எபிசோட்ல இருக்குது. அது என்னன்னா, தாவேகா யாருடைய ஓட்டை அதிகமா பிரிக்கிறாங்க, அதாவது யாருடைய ஓட்டு அதிகமா தாவேகாவுக்கு போகுது. போன தடவை 2024ல யாருக்கு அதிகமா ஓட் பண்ணவங்க இந்த வாட்டி தாவேகாவுக்கு பண்றதாக சொல்றாங்க அப்படின்றதுக்கான பதிலும் இந்த எபிசோட்லயே இருக்குது. அதனால காத்திருந்து பாருங்கள். 1,25,000க்கும் மேற்பட்ட சாம்பிள்களுடன் எடுக்கப்பட்ட சர்வே. அந்த ஸ்பிக் மீடியா அந்த டீம் மெம்பர்ஸுடைய பேரை நான் வேகமா ஒரு தடவை சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன் இந்த நேரத்துல. பிரசன்னா, கீர்த்தனா, சதீஷ், விக்ரம், அஜய், ராகுல், அக்ஷயா, திவ்யா, அகில், தேவிகா, லோகேஷ், அமலா, அஸ்வின், சங்கீதா, சூர்யா, கவின், பிரணவ், கார்த்திக், தமிழரசன், ரம்யா, பவித்ரா, ஸ்ரீராம், சபரீஷ், லாவண்யா, வெங்கடேசன், நாகராஜ் மற்றும் ஹரிஷ் எம். வணக்கம் சொல்லிடுறேன் மக்களுக்கு. ஆமா, அதோடு சேர்ந்துதான் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள், இடமலம் சேனலுடைய ஃபவுண்டரா, ஆசிரியரா, என்ன வேணா சொல்லலாம், ஸ்டார் கெஸ்ட். ரைட், ஒரு வணக்கத்தை போட்டிருங்க நீங்களும். இதோடு சேர்ந்து நம்மோடு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் ஊடகத்துடைய ஆசிரியர், நிறுவனர் சிபி நவீன் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆரம்பிப்போம். மக்களிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், 5 வருஷமா பல வித்தைகள் ஐயா ஸ்டாலின் காட்டினார் இல்லையா, அவர் காட்டின அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களை திருப்தி படுத்திருக்குதா, சாட்டிஸ்ஃபைடான்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க பிரதர்? ஆமான்னு சொல்லிட்டு 36% பேர் சொல்லியிருக்காங்க கிஷோர் சார். நோ அப்படின்னு 49%. இதெல்லாம் சொல்ல முடியல, கரெக்டாக சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு 15%. 50% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீ 15% பேர் பயந்துட்டு கான்சேன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்சே மேபி இப்படி கூட எடுத்துக்கலாம். அவனை பற்றி தான் பேச சொல்ல முடியாது கூட சொல்லலாம்ல, பேசுகிற அளவு கூட அது வருத்தி இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது கேள்வி கேட்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு நாங்கள் ஏதாவது பதில் சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டாங்க. அப்போ அது தூக்கி இதுலயே போட்டு 65 ஆக்கி வச்சுமா, அப்புறம் நம்ம நடுநிலையா சர்வே எடுக்கலன்னு சொல்லுவாங்க உடன்பிறப்புகள். எப்ப உடன்பிறப்புகள் எல்லா எபிசோடும் பாருங்க, மிரண்டு போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அப்ப இப்ப விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்ல இப்ப இந்த ஆட்சி பதவி இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா முதலமைச்சர்? ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்களுக்கும் சேர்த்து நாங்க வந்து சிறந்த பேர் எடுப்போம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அதையும் மெயின்டைன் பண்றாரு. அன்னைக்கு சொன்னது கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டாருன்னு கூட எடுத்துக்கலாம். இன்னி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாருன்னா அப்போ தெரிஞ்சுதான் பேசுறாரா, இல்லை அவர் ஒரு டெலியூஷன் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், டெலியூஷனல் வேர்ல்டில் இருக்காரான்றதே எனக்கு புரியல. அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த நோன்றதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ட்டு அதில் உடன்பிறப்புகள் எடுப்பாங்கன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நேரில் பேசும்போது நிறைய சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் கவர்மெண்ட் தான் ஆனால் சரியில்லை அப்படின்ட்டு.
நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது 10 வருஷம் நாங்கள்லாம் வந்து போராடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் அந்த கவர்மெண்ட்டை. கடைசியில் பார்த்தா ஒரு சில பேர் வந்து நல்லா பணம் பண்ணுறாங்க. மற்றபடி கட்சிக்காரனுக்கு எதுவும் நடக்கலை. சம்பாதிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம், உடன்பிறப்புகளுடைய ஆதங்கத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். சம்பாதிக்க முடியவில்லையேன்னா ஏதோ ஊழலே நடக்கலை அப்படி எடுத்துக்காதீங்க. நாங்க வேற எவனும் சம்பாதிச்சுட்டு போறான். ஒரே குடும்பம் சம்பாதிக்குது. ஒரே குடும்பம் சம்பாதிக்குது. அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கக்கூடிய தனிநபர்கள் இந்த சம்பாதிக்கிறாங்க. விளக்கம்னா சொல்லாமே மக்கள் படார்னு புரிஞ்சுப்பாங்க. 5 வருஷமா டியூன் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த நோல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. மதிமுகவில் வைகோ அவர்களுக்கு மிக நெருக்கமான அவருடைய வலதுகரமா இருக்கிற ஒருத்தர் அந்த நோங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணார். சூஸ் பண்ணாரு. அவர்கிட்டையும் கொண்டு போய் கேட்டிருக்கிறீங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம் சவைப்பத்தவரோட. அவர் முதல்ல கொடுத்த பதிலே நோ. நோ நீங்க சொல்லிட்டு இப்ப குருநாதர் கூட சேர்ந்து வாக்கிங் கிளம்பிட்டாரு இன்னைக்கு. ஐயா ஸ்டாலின் தலைமையில தொடங்கி வச்சிருக்காரு. ரைட்டு. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் த கரண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ்? ஐயா உங்களை பத்தி தான் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி திருப்திகரமாக இருக்கிறதான்னு மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அதுவும் சுமாராக தான் 42% ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விமர்சனம் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. பெஸ்ட் எதிர்கட்சினா திமுக தான்ப்பா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளாக இப்போ இருக்கக்கூடியவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ட்டு நோ அப்படின்னு சொல்லி 39%. திருப்தி இல்லை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 19%. அதாவது 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, எதிர்கட்சி வந்து ஒரு ஆக்டிவ் அப்போசிஷன் அப்படின்றத வந்து கடந்த காலத்தில் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. தடுக்கி விழுந்ததுக்கெல்லாம் வந்து போராட்டம், தடுக்கி விழுந்ததுக்கெல்லாம் எதிர்ப்பு. இது தமிழ்நாடு அதிகமாக பார்த்துச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து 2017 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். அது ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது பீக்கில் இருந்து ஆரம்பிச்சு எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆண்டு மட்டுமே நீங்கள் 2017 அந்த ஆண்டு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருப்பார் அப்பொழுதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 27,000 போராட்டங்கள் ஒரே ஆண்டில். எதை எடுத்தாலும் போராட்டம். இந்த போராளிகள்லாம் இருந்தாங்க பாருங்க. கோவன், நிறைய பேர் இருக்கிறாங்க. பியூஷ் மனுஷ், அப்புறம் அந்த அப்பம் பொண்ணு ஒன்று இருக்குமே நந்தினி, அது மாதிரி ஒரு நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு இனமே அழிஞ்சு போயிருச்சு பிரதர். முகிலன், அப்புறம் இன்னும் நிறைய. இவங்கெல்லாம் எங்க போனாங்க? நித்யானந்த் ஜெயராமன், அழிந்து வரும் அரிய வகை உயிரினம் பட்டியலில் அவங்களையும் சேர்க்கணும். ஏகப்பட்ட நபர்கள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் யார் நம்ம திருமுருகன் காந்திலாம் தினம் தினம் ப்ரெஸ் மீட், தினம் ஒரு ப்ரெஸ் மீட், தினம் ஒரு அறிக்கை, இப்படி வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சித்தார்த், நடிகர்கள், ஐயோ அவங்க முரட்டு புரட்சிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கயோ சுச்சி எங்கேயோ வெளிநாட்டில இருந்து ட்வீட் பண்ணுவாங்க இங்கே நடக்கிறத பற்றிலாம். இப்படியெல்லாம் இருந்து அதை பார்த்துட்டாங்க மக்கள். இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர்டு அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம புரிய வைத்தாலும் கூட அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இதான் எதிர்கட்சியோட வேலை அப்படின்ட்டு. அந்த வேலையை இபிஎஸ் அவர்கள் பண்ணல. ரெண்டாவது என்னன்னா மீடியா. ஒரு எதிர்கட்சி ஒரு போராட்டம் பண்ணுது, இது யார் மக்கள்கிட்ட கொண்டு போய், இப்போ நீங்கள் ஒரு புதுக்கோட்டையில் ஒரு பிரச்சனை போராட்டம் பண்ணுறாங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது மற்ற பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் யார் சேர்க்க முடியும்? மீடியா. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லணும், இடைமறிக்கிறதுக்கு மன்னிச்சுங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் 152 போராட்டங்கள் இந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான். அப்போ இந்த போராட்டங்களை யார் ஹைலைட் பண்ணாதானே? நீ மீடியாவில் அதை காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, காட்டவே மாட்டேன். முன்னாடியெல்லாம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தகவல் மீடியாவில் வருதுன்னு வைங்க, ஏங்க இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மீடியாவில் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து பேசுவாங்க, மினிஸ்டர் சைட்லேருந்து பேசுவாங்க. இல்லை இப்போ டிஐபிஆர்னு ஒன்று வச்சு நீ எப்படா போடுவேன்? நீ எப்படா போடுவதில்ல, முடிஞ்சா போடு, அது கூட பரவாயில்ல, நீ எடு அதை. அதை எடுத்து 5 நிமிஷத்தில் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும். சரியா? அண்ட் என்ன டாபிக் டிபேட் பண்ணணும், இன்னைக்கு என்ன டாபிக் நீ டிபேட் பண்ணலாம். நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன், திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளை நான் சொல்கிறது 2022 எடுத்து 2022 ஒன்ஸ் த ஹனிமூன் பீரியட் ஆஃப் தட் கவர்மெண்ட். 2021 ஜூனில் இந்த கவர்மெண்ட், May 7th இந்த கவர்மெண்ட் வருது. அதுலேருந்து ஒரு ஹனிமூன் பீரியட் வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. 2022 ஏப்ரலில் அதிமுகவில் அந்த ஒற்றை தலைமை பிரச்சனையை ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து போன மாதம் வரைக்கும்
எடுத்து பாருங்க, டிபேட்ஸ் எடுத்து பாருங்க ஐயோ. தொலைக்காட்சிகள். ஒரே டாபிக் தான். எப்போ பார்த்தாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ். அப்புறம் செங்கோட்டை. செங்கோட்டையன் கூட இப்போ கடைசி இந்த 6 மாசம் அதுக்கு முன்னாடி சொல்றேன் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் இதே தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பீப்புள் லிட்டரலி மக்கள் வந்து டயர்ட் ஆக மாட்டாங்களா? தினமும் இதே டிபேட். ஒருவேளை ஆட்சி மாற்றம் மட்டும் வரட்டும், மறுபடியும் எப்படி ஆக்டிவேட் ஆகுறாங்கன்னு மட்டும் பாருங்க மீடியாவில். திரும்பி அந்த மோடுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த மோடுக்கு புரட்சியாளர்கள் அந்த மறுபடியும் மோடுக்கு முளைச்சு போறத வருவாங்க. நான் தப்பு சொல்லல. ஒரு நீங்க ஹைப்பர் மோடுக்கே போய் பண்ணுங்க, ஒரு அரசாங்கத்துக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். சரி, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு ஊருக்கும் போகும்போது நான் இதை செஞ்சேன் 4 ஆண்டுகள்ல நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு அவர் அவளை வளர்த்துக்கிட்டாருன்னா இந்த கான்ஸ்டன்ட் டார்கெட்டிங் தான் அவர் வந்து மெருக்கேற்றியது. பிகாஸ் யுவர் அண்டர் ஸ்கேனர் கான்ஸ்டன்டா. அது வந்து ஹெல்த்தியா எடுத்துப்பாங்க சார். ஆக்சுவலி ஆமா. அதிமுக will take it in a healthier way. பட் இந்த Exactly. மக்கள் அப்படி கிடையாது. சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்த உதாரணத்தை மறந்துட்டீங்க. அந்த கேள்வி கூட முன்கூட்டி இந்த கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. ஒரு பிரஸ் மீட் அட்லீஸ்ட். இன்னைக்கு நான் இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், சந்தியா ரவிசங்கர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், இடமலம்ல ஒரு இன்டர்வியூ. அவங்க சொல்றாங்க இப்போ இல்லைங்க, ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது கூட பிஎஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நாங்கள் போகிறோம்னா விட மாட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும், என்ன கேள்வி கேட்க போகிறோம்னு கொடுக்கணும். அதை வெட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிவிட்டு இதை இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு மாற்றி கொடுத்து இதை மட்டும் தான் கேட்கணும். அப்படி சி இந்த மாதிரியான ஒரு சூழலில் எதிர்கட்சிகள் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றத முதல்ல எதிர்கட்சிகள் இயங்குவது முதல்ல மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்புறம் தான் அவங்க எடை போட முடியும். இப்போ ஒரு ஓல்டு லேடி என்கிட்ட பேசுகிறாங்க, ஃபோன் பண்ணி சீனியர் சிட்டிசன் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. என் டாக்டர் வெளியில் போயிட்டா அதனால அவங்க கத்துவா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏன் நீ எல்லாம் பேசுகிறேன்னு கத்துவா, நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஆதங்கப்படுறாங்க. அப்போ சொல்கிறாங்க போராட்டம் நடக்குது, அது ஏன் எங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியணும்னா மீடியா தானே தெரியப்படுத்தணும். மீடியா அதை பிளாக் அவுட் பண்ணுது. சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, லைவ் கட் பண்ணுறாங்க. அதான் சொல்லணும். ஓகே, அதனால் வந்து மக்களுக்கு செய்தியே போய் சேரல பெருசான்னு சொல்கிறீங்க. இப்போ 3வது கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பிக் மீடியா அண்ட் இடம்பலம் 2 பேரும் சேர்ந்து தான், உங்கள் 2 நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த சர்வே நடத்திருக்கீங்க. ஏங்க நாங்கள் உங்களை நம்பணும்? ஏன்னா நான் ஓப்பனாக பேசுகிறேன் இந்த இடத்துல. நீங்கள் வெளிப்படையான திமுக எதிர்ப்பாளர், அதிமுக ஆதரவாளர். அவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக மறைமுகமாகவோ, ஆனால் அவரும் திமுக மேலே பெரிய ஒப்பீனியன் இல்லாதவர் அல்லது வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையோ, ஏடிஎம்கே சப்போர்ட்ன்ற மாதிரியான பார்வையோ கொண்டவர் தான் நீங்கள் 2 பேருமே. உங்கள் 2 நிறுவனமும் சேர்ந்து எடுத்து ஒரு சர்வேன்னு சொல்லி ஒரு 45 பக்கத்துக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்குறீங்க. ரிசல்ட்ஸை நான் பார்த்துட்டேன். இது அத்தன்டிக் தான். உண்மையிலேயே அந்த 1,25,000 பேர் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட கேட்ட அதே ரிப்போர்ட்டை அதே நம்பரை தான் நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்கன்ட்டு ஏன் ஆடியன்ஸ் நம்பணும்? நீங்கள் ஏன் அதிமுக ஃபேவராகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு திமுக எதிராகவோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதாக இதை பண்ணியிருக்க கூடாது? ஒரு ஐ திங்க் அதில் ஆன்சர் அப்புறம் அவரும் ஆன்சர் பண்ணுவார். 6 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே நம்ம எடுத்து போட்டோம். அதாவது பாஜக அதிமுக கூட்டணி செட் ஆன உடனே நான் சொல்கிறது வந்து ஏப்ரல் 11th இது அனௌன்ஸ் ஆச்சு. ஏப்ரல் 11th 14th அனௌன்ஸ் ஆச்சு. அன்றைக்கே நாங்கள் வந்து அப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சர்வே. அதில் எவ்வளோ கொடுத்தோம் நம்ம? டிஎம்கே 145, ஏடிஎம்கே 88, என்டிஏ 1. ஸோ அப்போவே நாங்கள் என்ன கொடுத்தோம்னா டிஎம்கே 145 கொடுத்தோம். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த அதில் நாங்கள் 145 கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கோ அதுதான். சரியா? இத்தனைக்கும் அந்த சமயத்தில் என்ன தேர்தலுக்கு 1 ஆண்டுக்கு மேலே இருக்குது. நான் வந்து 200 தொகுதியில் அதிமுக ஜெயிக்குன்னு கொடுத்தனால யாரும் கேள்வி இப்போ தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அண்ட் we are going to come out with another survey. எப்போ இந்த சர்வே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் திஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் மிட் நவம்பர் டிசம்பர் பிகினிங் வரைக்கும் நாங்கள் எடுத்த சர்வே இது. ஸோ இன்னொரு சர்வே வந்து பிப்ரவரியில் ஒன்ஸ் தி கேண்டிடேட்ஸ் ஆர் அனௌன்ஸ்டு we are going to go for another survey. சரியா? அப்போது நம்பர்ஸ் என்னவோ அதை நாங்கள் we are putting it out. இது ஏன் இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 பக்கங்களுக்கு போகுது கேள்விகள். இட்ஸ் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு 2 கேள்வி கேட்டு வரல. அப்படி சர்வே பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் அந்த சர்வே தப்புன்னு நான் சொல்ல போகிறதில்ல. இந்த சர்வே உண்மையாகவே நாங்கள் செய்யுது எதுக்குன்னா we want to understand மக்கள் என்ன வந்து மனதில் வச்சிருக்காங்கன்ட்டு.
இதில் நிறைய பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய இருக்குது. அது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியட்டும். இது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஃபேவராகவும் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கும் அகேன்ஸ்டாகவும் இருக்கிற ஃபேக்ட். இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். முதல் சர்வே எடுத்தப்பெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு வந்து அதில் ஆர்வம் காட்டி அதிமுக சம்மந்தப்பட்ட எத்தனையோ பேர் அதை வாங்கி பார்த்தாங்களோ, திமுக சம்மந்தப்பட்ட ஆட்களும் பல பேர் அதை வந்து ஹரிஷ் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சு வாங்கி பார்த்தாங்க. அப்படின் போது அவங்களுக்கே தெரியுது இது ரொம்ப கரெக்டான நுணுக்கமாக we have gone into it. See, we have gone into each and every subject. அதான் போகும்போதே உங்களுக்கு தெரியும். We have gone into each and every subject. In fact, I think the most extensive டிஸ்கஷன்ஸ் இதில் வந்து நம்ம தான் ஹோல்டு பண்ணியிருக்கோம். நோபடி எல்ஸ் எந்த சேனலும் இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் டிஸ்கஷன்ஸை வந்து இதில் ஹோல்டு பண்ணதான் எனக்கு தெரியல. 35 கேள்விகள் மட்டுமே 35. அதுக்கப்புறம் தான் யாருக்கு ஓட்டு போடுவீங்கிற பாயிண்ட். ஆமாம், கடைசியில் தான் அது வருது. ஸோ அது மட்டும் இல்லை, அவ்வளோ நுவான்சஸ்க்குள்ள நாங்கள் போயிருக்கோம், காஸ்ட் பிரேக்கப் கொடுத்துருக்கோம். என்ன வேணுமோ எனிபடி வாண்ட்ஸ் டு எனி ரெக்கார்ட் தே கேன் ஆக்சஸ் இட். வி ஆர் கோயிங் டு பப்ளிஷ் எவ்ரிதிங். ஓகே, எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்க போகுது. பிரதர் ஹரிஷ் பிரதர் சொல்லுங்க, உங்களுடைய சர்வேவுடைய கடந்த கால ரெக்கார்டு பற்றி சொல்லுங்க. 2024, 21, 16. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்பிக் மீடியா ஏன் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிந்து. அவங்களோட ஒரு ஒரு சின்ன ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் காலை மட்டுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன் நான். ஸோ அங்கேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியா ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு கொஞ்சம் ஃபண்ட் இருந்தது, ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பிக் நியூஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பீகார் அண்ட் குஜராத் அடுத்தடுத்து அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்லாம் மாறுது அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இன்றைக்கி இல்லை அவர். ஸோ அவரோட நான் வந்து பீகாருக்கும் குஜராத்துக்கும் போயிருந்தேன். அங்கே அவர் எடுத்த சர்வேயில் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சர்வேங்கிறது நம்பர் மட்டுமே கிடையாது, களத்தை உன்னிப்பாக கவனித்து அங்கே என்னென்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் சர்வே அப்படின்னு. ஸோ அது ரொம்பவே ஈர்த்துது எனக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்மளும் சர்வேயை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாக 2016 ஸ்டார்ட் பண்ணோம். 2016 ஆல்மோஸ்ட் எவ்ரி ஏஜென்சி எல்லாருமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2016. ஆமாம். பட் அந்த டைமில் நாங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக 136 ஏடிஎம்கே வரும். ஓ, நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க. ரொம்ப அக்யூரேட்டாக 136 ஏடிஎம்கே வரும் அப்படின்னு சொன்னோம். எவ்வளோ வந்துச்சு ஆக்சுவலி? 139, 134 வந்தது. அதுக்கப்புறம் 2 கான்ஸ்டிடியூன்சி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அது நடந்தது. அதுக்கப்புறம் பை எலெக்ஷன்ஸ்லாம் நடந்தது. இது உங்கள் வெப்சைட்லையும் இருக்குது, அவைலபிளாக தான் இருக்குது. ரிசல்ட் ஆடி 2016 உங்கள் ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் 99% அக்யூரேட்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 21 எலெக்ஷன் 21 எலெக்ஷனில் வந்து நாங்கள் எங்களுடைய கை காசை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு 4000 ரூபா போட்டோம், 3500 ரூபா, 2000 ரூபா, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கை காசாக போட்டு அங்கங்கே மண்டபங்கள், மேரேஜ் ஹால்ஸ் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணுவோம். நாங்கள் ஸ்டே பண்ணி ஒவ்வொரு மேரேஜ் ஹால்ஸ்லேயும் அங்கே மேரேஜஸ் நடக்கும். அந்த ஃபுட்டு தான் எங்களுக்கு ஃபுட்டு. அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு தொகுதியாக போனோம், ஒவ்வொரு கிராமமாக. முக்கியமாக நம்ம வந்து சிட்டியை விட கிராமம் தான் அதிகமாக நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா 60% வந்து கிராம மக்களுடைய வாக்குகள் தான் அதிக பதிவாகும். சிட்டியில் வந்து இன்றைக்கி ஓட் போடுவோன்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டைமில் வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் கிராமப்பகுதி மக்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து செமி அர்பனுக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அக்யூரேட்டாக கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கிராமப்பகுதிகள் மக்களை வந்து அதிகமாக நாங்கள் வந்து போய் பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே இருக்கிற மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கிராமத்தில் இன்னும் சொல்ல போனோன்னா ஓட்டே போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. சிவகங்கையில் இந்த விஷயம் நடந்தது. ஸோ அப்போ நாங்கள் எங்கள் டீம் சார்பாக அங்கே நாங்கள் கேம்பெயின் பண்ணி ஓட்டு எதுக்காக போடணும், இந்த ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம், 5 வருஷம் இந்த எம்எல்ஏ நீங்கள் எலெக்ட் பண்ணுற எம்எல்ஏ செய்யலை அப்படின்னா நீங்கள் அவரை என்னெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்கள ஓட் போட வச்சதுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 21 சர்வேவை ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்தோம் நாங்கள். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னவா இருந்துச்சு அதில்? 21 சர்வே எங்களுக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே 78 to 85 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். டிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்து 140 to 150 வர மாதிரி. மற்றவங்கலாம் 180 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? 200+ நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை, எனக்கு என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏடிஎம்கேவை இங்கேயும் வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஏடிஎம்கேவுடைய பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே கிராம பகுதிகளில் தான் இருக்குது. நகரப்பகுதிகளில் பெரும்பாலான ஏரியாக்களில் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து 1-2 சப்போர்ட் வேணா இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் விஜய் சப்போர்ட் கூட கிராமப்பகுதிகளில் குறைவாக இருக்குது. நான் இப்போ பார்க்குற சர்வேயில் நகரப்பகுதிகளில் அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு கிராமப்பகுதியில் அதிகமான சப்போர்ட் இருக்குது, நகரப்பகுதிகளில் குறைவாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கேவை குறைத்து மதிப்பிடக்கூடாது. 2வது உங்களுக்கு சிம்பிள் ஃபேக்டர், அந்த சிம்பிள் ஃபேக்டருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் அந்த சிம்பிள் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சப்போர்ட்டை ஏடிஎம்கேக்கு வாங்கி கொடுக்குது. ஒரு 22% வந்து ஏடிஎம்கேக்கு கெயின் பண்ணி கொடுக்குறது அந்த சிம்பிள் தான். ஸோ இதுதான் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட துல்லியமாகவே 90 விழுக்காட்டுக்கு மேலே துல்லியமான கணிப்பாக தான் உங்களுடைய கணிப்பு இருந்திருக்குது. இந்த நிலையில் இந்த சட்டமன்ற நான் தேர்தல் ஏன் டிஎம்கேவை எதிர்க்கிற மாதிரி பதிவுகள் போடுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நான் ஹிந்துலேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். ஓகே. ஸோ அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை மட்டும்தான் நான் காட்டுறேனே தவிர நான் கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாலாம் ஸோ அதுக்காக வந்து நம்பர்ஸில் நம்ம மாற்றி சொல்கிறதுனால நம்மளே எதுவும் ஏமாத்திக்கிற மாற்ற மாதிரி தான் இல்லை. இதை மாற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னுடைய டீமுக்கு தான் அது உங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் இந்த இடத்துல. கம்ப்ளீட் போட்ட அத்தனை பேரோட எஃபர்ட்டுங்க. அது அத்தனை பேரோட எஃபர்ட்டும் ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆகும். நான் போட்ட எஃபர்ட் கூட பரவாயில்ல, என் கூட மற்ற எல்லாரும் எஃபர்ட் பண்ணி போட்டிருக்காங்க, எல்லாரும் என் கூட அலைஞ்சிருக்காங்க. அத்தனை பேருடைய அலைச்சலையும் அத்தனை பேருடைய எஃபர்ட்டையும் நான் வந்து குணலாம் பண்ணுறதுக்குலாம் இந்த ஒரு தேர்தலோட வேலையை விட்டுட்டு போயிட போகிறதில்ல. கண்டிப்பாக இது பல ஆண்டுகள் தொடர போதும் போது அந்த நம்பகத்தன்மை ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இதை பத்தி பேசும்போது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நம்ம நம்பர் சொல்லும் போது இப்போ சர்வேலாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை வந்து அவங்க கிஷோர் சொன்ன மாதிரி இதை வந்து எப்படி அவங்க பாசிட்டிவா மாத்தினாதான் அவங்க பாக்குறாங்க. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 4% எப்படி அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க நான் சர்வே கொடுக்கறதுனால இதனால மக்கள் போய் ஓட்டு போறது மாத்தி போட போறதில்ல. சரியா? என்ன இருக்கோ நம்ம சொல்றோம், நம்ம புரிஞ்சதை நம்ம சொல்றோம். சரியா? அதுல மேபி கரெக்ட் பண்றது இன்ஃபேக்ட் நம்மளோட டிஸ்கஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல கரெக்ஷனுக்கு எல்லாருக்குமே பாசிபிலிட்டி. சும்மா வெளியில சொல்லுவாங்க கிஷோர் சார். ஆளுங்கட்சியும் அது பண்ணிக்கலாம், எதிர்கட்சியும் பண்ணிக்கலாம். பார்வையாளர்களோட அதிகமா அரசியல்வாதிகள், நவீன் சொன்ன மாதிரி பார்வையாளரோட அதிகமா அரசியல்வாதிகளுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த வீடியோ இப்ப எங்கேயோ ரொம்ப ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் அவங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப குளிரூட்டப்பட்ட ரொம்ப ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா அரசியல்வாதிகளும் இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் மாச்சரியம் இருக்கும். சரியா? வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இந்த வீடியோஸ் ஒண்ணுமே அந்தந்த பகுதி அந்த டொபோகிராஃபி சம்பந்தமான நாலேஜை அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பா நீங்க உண்மையாவே அந்த பகுதிக்கு போய் நீங்க டிராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும். தொடர்ச்சியா இப்போ அந்த எபிசோட் சொன்னோம்னா முடிகிற வரைக்கும் லென்த்தியா தான் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு இருக்கும் சராசரியா. ஆனால் உட்காந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி முடிக்கும் போது இந்த நம்பர்ஸில் உடன்படுறீங்களோ முரண்படுறீங்களோ, ஆனால் தமிழ்நாடு ஒரு மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகள் சம்மந்தப்பட்ட அந்த தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு வர அளவுக்கு சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க. அவ்வளோ விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து போகிறாங்க. கிடைக்கக்கூடாத அரிய செய்திகள் தகவல்கள் எல்லாமே அதோட சேர்ந்து இருக்கு, வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை. 3வது கேள்வி திமுகவுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. அதாவது ஒரு மூட்டை ரொப்ப அல்லது பல மூட்டைகள் ரொம்ப பணத்தை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொட்டினீங்கன்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி. எடுத்துட்டு ஓடிடுவாங்க அங்க. அதாவது திமுக நிதியை கையாளும் விதத்தில் நீங்கள் திருப்திகரமாக இருக்கிறீர்களா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் த டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் த எக்கானமி? கமான் கிஷோர், இருங்க பதில சொல்லிடுறேன். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்? ஆமா சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி 34% உடன்பிறப்புகள் உள் நுழைஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. நோ அப்படின்னு சொல்லி 52%. கான்ட் சே சொல்ல முடியாதுன்னு சொல்லி 14%. உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலையே. ஜெயரஞ்சன் சொன்னாரு, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ஓட்டு போட்ட கவர்மெண்ட் வந்துச்சு, அந்த மூஞ்சி எல்லாம் வழக்கணா சாப்பிட்ட மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஓட்டு போட்ட முடிஞ்சு போச்சு, உனக்கு என்ன வந்தது? வருது எப்படியோ பண்ணுவோம். இவங்களை வந்து டிஸ்லாஜே பண்ண முடியாது. அதாவது எப்போ வந்து ஆட்சி நிரந்தரம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு தலைக்கு போகுதோ, ஆங்கிலத்தில் இதுக்கு சொல்லுவாங்க ஹியூப்ரிஸ் அப்படின்ட்டு. இது வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து என்ன நடந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட இதுக்குள்ள போகாது. எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க, அது உனக்கு என்ன சம்பந்தம்? அது 2 நாளா வச்சு துவைச்சு என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு போகிறோம். அவரோட நீங்க நல்லா பண்றீங்களேங்க. அவன் மூஞ்சி அப்படித்தான் விளக்கண சட்டா மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுப்பான். அதாவது சீரியஸ் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் ஆகும், எக்கனாமிஸ்டா. அப்படித்தாங்க நானும் நம்புறேன். ஆனா என்ன இல்லைன்னா, வெளியில நீங்க பார்க்கலாம் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, எவ்வளோ இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ நிதி பற்றாக்குறை இருக்கு, கதனா காலி சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு.
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால கொடுத்த பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2021 முன்னாடி கொடுத்த பேட்டிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சொல்றது அவர் பையன் சொல்றதெல்லாம் தனியா வைங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரியான பர்சன் ஹூ கிளைம்ஸ் தட் அவர் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ன்ற அளவுக்கு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு இல்லையா, அவர் சொன்ன வாக்குறுதிங்க இது. அவன் அந்த மனுஷனை எங்க தூக்கி வச்சிருக்காங்க, இப்ப எங்க இருக்காருன்னு கூட தெரியலீங்க. அவரே தூக்கி வரமா வச்சுட்டாங்கன்னா அப்ப நீங்க புரிஞ்சு நிதியை பத்தி மக்கள் சொல்றது என்ன அவர் சொன்னாரு பாருங்க, தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி விடுங்க. சரி 4வது கேள்விக்கு போயிடலாம். சட்டம் ஒழுங்குங்க அடுத்து இன்னும் அருமையான பாயிண்ட் அவனு கேட்டிருக்காரு ஹரிஷ் ப்ரோ. மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம திமுக அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப, நல்லா பண்ணியிருக்காங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி 31% பேர், இல்லைங்க அப்படின்னு சொல்லி 55%, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு மீண்டும் அந்த 14%. அந்த முதல் கேள்விக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க கடைசி கேள்வி வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டயர்டாகி இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால ரைட்டு சொல்லுங்களேன். எஸ் 31, நோ 55, சட்டம் ஒழுங்கு. கமான் கிஷோர், நீ தான் சொல்லணும். சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு. என்னதான் சட்டம் ஒழுங்கு என்னதான் கேட்டீங்கன்னா, என்னை விட அருமையா சொல்லுவாரு. இந்த சட்டம் ஒழுங்குனா முதல்ல இந்த ஆட்சிக்கு என்னன்னே தெரியுமா? என்னன்னு தெரியாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இப்போ நம்ம ஷூட் பண்றோம் இல்லையா, இந்த தருணத்தில் அந்த கஞ்சா கேஸ் வந்து மாசம் ஏதோ வாயை விட்டு போயிட்டாரு. ஒழுங்கா அந்த பிரச்சனை ஒரு கஞ்சா செடி கூட இல்லைன்ட்டு அந்த வெட்டினா அந்த பிரச்சனை ஒரு 2 நாள் போச்சுன்னா, இது ஒரு பேட்டியை கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா 0% கஞ்சான்னு சொல்லிட்டாரு. அது ஒரு 3 நாள் அவர் பேசின பேச்சு இப்போ பூமாய் போயிட்டு இருக்கு இல்லையா. இது ஆஃப் பண்ணுன்றதுக்காக இவரு இதை சால்வ் பண்ண போறாரா? யாரு இதுக்கு இது மாற்றா அப்படின்ற மாதிரி மாசுக்கு மாற்று யாரு? நம்ம முகாஸ் அவர் சைட்ல சொல்லணும்னா அவரு உடனே ஒரு இது கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு கேளுங்க, சிம்பிளா முடிச்சிடுறேன். நம்ம அவர்கிட்ட கேட்கறோம், ஐயா இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு, இது இப்படி இருக்கு ஐயா சரி பண்ணுங்க. ஏன்னா அவர் திரும்ப நம்ம கிட்ட கேட்கறாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க எல்லாமே கொஞ்சம் கரெக்டா பக்குவமா நண்பர்கள், அதாவது இப்ப நீங்களும் நானும் ஒன்னா கஞ்சா அடிக்கிறோம்னா நீங்க என்கிட்ட சொல்லணும், 2 வழி ஒரு வழி வலிக்காத, 3 வந்து 2 ஒன்னா மாத்து. இல்ல அப்படிதான் இருக்கு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே அதுதான். நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களை நீங்க திருத்தணும், நீங்க சொல்லணும். என்ன ஏதாவது லாஜிக் இருக்கா? போட்டு கொடுக்கலாமா? இல்ல நான் சொன்னது இப்போ நகைச்சுவா இருந்தாலும் உண்மையான கருத்து இது. அதான் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம்னு ஒரு வீடியோ. இதுல என்னன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஹெல்ப் பண்ணுமா? நீங்க அடிச்ச பணத்துக்கு இப்படி மாத்தி இழுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து இப்படி நிறைய கொலை குற்றங்கள்லாம் நடக்குது. மற்றபடி சட்டம் ஒழுங்குக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா, நாங்களும் கரெக்டா தான் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறத தாண்டி அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாத ஒரு பெரிய உதாரணம் நீ முதல்வர் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. மட்டமான ஸ்டேட். இந்த வீடியோவை முதலமைச்சர் பார்த்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நவீன் ப்ரோ அவருடைய கருத்துக்கள் இப்பொழுது போய் சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் பத்தி கேட்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து அதிக அளவுல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு. சவுத்துல நம்ம இப்போ சர்வே பண்ண போன அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அங்க ஸ்டே பண்ணோம். 2 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 மர்டர் கேஸாவது அங்க வந்து ரிப்போர்ட் ஆயிடும். நாங்க இருந்த ஏரியால மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல அவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா சபாநாயகர் அப்பா அவர்கள் அவர் வந்து அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியா வீடியோவில் சொல்லிட்டு வராரு. நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலோடைய மேனேஜர் சொல்றாரு, நாங்கள் இங்கே டெய்லி ஒரு 10 கேஸாவது பார்க்குறோம் சார். ஒவ்வொரு முறையும் போலீஸ் வந்து எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் காட்டிட்டு தான் இருக்கோம். டெய்லி எங்களுக்கு அதுதான் வேலையாக இருக்குது, ரொட்டீனாகவே ஆயிடுச்சு எங்களுக்குங்கிறாங்க. அமைதி பூங்கானா கொஞ்சம் அப்படி இப்படி தான் சார் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு அமைதி பூங்கா கேள்விப்படலையா, வட்ட செயலாளர் ஒருத்தர் தெரியாமல் பைக்கில் போய் தொட்டுட்டான் அப்படின்ட்டு வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், சேப்பாக்கம் தொகுதி வட்டம் 63வது வட்டம். அவரு ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா வணக்கம். 5வது பாருங்க, இன்னும் தரமான கேள்வி. ஊழல். இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திமுக எப்படி கையாளுது அப்படின்னு உடனே அருமையா கையாளுதுன்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல வேற ஆங்கிள் சொல்லிடுறாரு. அதை கேட்கல, ஊழலுக்கு எதிராக திமுக வந்து எப்படி செயல்படுது, எப்படி செயல்பட அதுதான் எனக்கு கேள்வியே. திமுக காரங்க தற்கொலை பண்ணிப்பாங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இல்ல உண்மை இல்ல இந்த நான் சிரிக்க மாட்டேன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்பா நிறைய உடன்பிறப்புகள் பார்ப்பாங்க. நீ பேசுங்க, ஐ அம் ஜஸ்ட் அ ஹோஸ்ட். அதாவது இவர் சொல்ற மாதிரி வேற வீட்டுல சொன்னல, ஆள்றதுலையும் கொள்ள பேடுறதுலையும் கொள்ளன்னு இல்ல எல்லாத்துலயும் கொள்ள. கக்கூசு கூட சுரண்டி திட்டுறானுங்களே இவனுங்களே. 1000 கோடி. ஆமா 1000 கோடி. அதுல கக்கூசுல மட்டும் 1000 கோடி பார்த்திருக்கானுங்கன்னா என்ன அளவுக்கு அவங்க சிந்திச்சிருக்காங்க பாருங்க தீவிரமா. கக்கூசுக்கும் திமுக பெரிய ஒற்றுமை இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கர்நாடக சமத்துவ கக்கூசு. சமத்துவ
சமத்துவ கக்கூஸ் கட்டினாங்க தெரியல தெரியுமா? செவரே இல்லாம அப்படியே கட்டினாங்க. செவரே இல்லாம ஒரு பழைய ஒண்ணா இங்க இங்க இது இங்க பொங்கவே அது அது அவன் 15 கக்கூஸ் அதோட ஓடுனவன் தான் ஃபாக்ஸ்கால் கம்பெனிக்காரன். ஐயோ இந்த நாட்டுல முதலீடு பண்றதா. சமத்துவ கக்கூஸ். அடுத்து போயிடுவோம். ஆமா இப்படிலாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் நடுநிலையான சர்வேன்ட்டு யாருக்கு ஆனா நான் சொல்றது அத்தனையும் உண்மை. இதை ஏதாவது மாத்திருக்காங்க. ஆனா உடன்பிறப்பு எவனாவது சவுறு இல்லாம கட்டுவானுங்க கக்கூஸ். 15 பேர் இப்படி லைனா உட்காந்து போவாங்களா? அவன் இல்ல பிரியன் சரி வேற இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளெல்லாம் விடுங்க. அங்க வந்தவங்க வந்து அது உள்ள கண்டிப்பா முன்னாடி பாத்துருக்க மாட்டாங்க. திறந்த உடனே ஷாக் ஆயிடும். என்னடா பேசுறீங்க? இந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருவிழாக்கள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா வரிசையா முன்ன வைப்பாங்க. சந்தானம் ஒரு காமெடி கேட்பாரு, என்ன வாத்து பிரியாணியா அப்படி கேட்க வேண்டியதுதான். இல்ல நான் இருக்கிற வாத்து பிரியாணியா? அடுத்து are you satisfied with the ADMK's role as the main opposition party? முன்னே மொத்த எதிர்கட்சிகளுக்கு சேர்த்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கு மட்டும் குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. 46% பேர் ஆமாங்க சாட்டிஸ்ஃபைடு தான் அப்படின்ற மாதிரியும், 34% பேர் நோ அப்படின்ற மாதிரியும், கான்சே அப்படின்ட்டு 20% பேரும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்றதால நம்ம நேரடி அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா மீடியா நிறைய காரணங்கள் நீங்க சொல்லிட்டீங்க, லைவ் கட் பண்றது இதெல்லாமே. ஓகே இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. ஓகே, நாம் தமிழர் கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு இன்றைய வரை அப்படின்னு கேட்கப்பட்டது டிசம்பர் மாசத்துல. இன்ஃபேக்ட் என்னன்னா, இதை நான் சொல்றதுக்காக மீண்டும் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் என் மேல வருத்தப்படலாம். பட் நான் களத்துல அது வந்து நிறைய பேர்ட்ட கேட்டதை வச்சுதான் நான் அந்த நேரத்துல வீடியோக்குள்ள கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஹேட் ஒன்று கிரியேட் ஆகுது. குறிப்பா இந்த கரூர் இஷ்யூல டிஎம்கே தவறுகளை பற்றி அதிகமா பேசாம அப்படியே போறதுனால ஒரு ஹேட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. அது வேண்டாம், அது நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக பல அடி உதை செருப்படி எல்லாத்தையுமே வாங்கி கட்டிக்கிட்டேன். அது இப்பயும் தொடருது. ஸோ பட் என்ன மக்கள் சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அது அந்த ஹீட்ல இருந்த டைம் தான், கரூர் இன்சிடென்ட் ஹீட்ல இருந்த டைம் தான். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அவ்வளவு போராட்டங்கள் நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்திருக்கு. அவ்வளவு முன்னெடுத்திருந்தும் எஸ்ன்னு சொல்லி 24% பேர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி மேல வருத்தம் அல்லது அதிருப்தி இருந்திருக்கு நீங்க சர்வே கேட்ட நேரத்துல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நோ அப்படின்னு சொல்லி 58% பேர் ஒரு தடவை கூட இத்தனைக்கு ஆட்சி கூட செய்யல, மக்களுக்காக போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்காக தான் களத்துல நிக்கிறாங்க. ஆனா இல்லைங்க அவங்க பண்ற சரியில்லைங்கன்னு சொல்லி 58% பேர் சொல்லியிருக்காங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 18% பேர் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஃபேவராக இருக்குது. அந்த டைமில் அப்படி தான் இருந்தது. அவர் வந்து ஒரு மாற்று அரசியல் முன்னெடுத்துட்டு வரப்போ திமுக அதிமுக ரெண்டுமே எதிர்க்கணும். ஆனால் அங்கே வந்து அதிமுக மட்டுமே எதிர்க்கிறாரு, விஜய் மட்டுமே ஏன் ஃபோக்கஸ் வந்து விஜய் கிட்ட மட்டுமே காட்டிட்டு இருக்காரு? ஏன் ஸ்டாலின் மேலே அந்த ஃபோக்கஸ் இல்லை? ரூலிங் பார்ட்டி ஸ்டாலின் தானே. அது இல்லாமல் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் தான் சொல்லணும். இல்லை, நான் இப்போ சொன்னது எல்லாமே நாம் தமிழர் கட்சியினர் சொன்ன வார்த்தைகள். நான் இப்போ சொன்னது எல்லாமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறவங்க சொன்ன வார்த்தைகள். ஓகே, அவங்களே அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க கார்னர் பண்ணணும், அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேள்வி இருக்கணும். விஜயே டார்கெட் பண்ணிட்டு சொல்றீங்கன்னு கமெண்ட் போட போறாங்க. இல்ல, விஜயே டார்கெட் பண்ணிட்டு தான் விஜயோட ஓட்டை நம்ம வாங்க போறோம், விஜய் இப்பதான் கண்டெஸ்ட் பண்ண போறாரு, அவர் என்ன ஓட்டு வாங்குறாருன்னு நமக்கு தெரியாது, ஏன் அவரை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்ப ரூட்டை மாத்திருக்காங்க, நிறைய வித்தியாசமான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எடுக்கிற அந்த போராட்டங்கள் ஆகட்டும், அவர் பண்ணிட்டு இருக்கிற மாநாடுகள், குறிப்பா இயற்கை வளங்கள் சம்பந்தப்பட்ட மாநாடுகள், அதெல்லாம் மோகமான வரவேற்பு, அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு. அதை ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்ற கோவத்துல தான் நான் கண்டதையும் பேசி அவ்வளவு ஹேட் வாங்கி வச்சிருக்கேன் பார்வையாளர்கிட்ட. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சியுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இது வந்து மாநிலம் முழுக்க இருக்குன்னு வச்சுப்போம். பட் மோர் இந்த சோஷியல் மீடியா ஸ்பேஸ், விர்ச்சுவல் ஸ்பேஸில் தான் அதிகம் இருக்காங்க இவங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தெருவுலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதில் இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக. சில பாக்கெட்ஸில் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நாகப்பட்டினம் மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா கூட்டம் கூட்டினா வரவே மாட்டோம். இன்ஃபேக்ட் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் என்கிட்ட சொன்னார்,
விஜய் வந்து நாகப்பட்டினம் இங்கே போனாருன்னு நினைக்கிறேன். ம். ஒரு இதுக்கு போனது கூட்டம் இவ்வளோ கூட்டம் வருது. ஆமாங்க, அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டு, சாதி சான்றிதழ் இதெல்லாம் வாங்கணும்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஓகே ஓகே. இதுக்குன்னா அங்கே போயிடுவாங்க. வேலையாகணும்னா எங்ககிட்ட வர வேண்டியது, மற்ற நேரத்தில் வந்து அப்போ என்னன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத ஒரு கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அளவுகோல் பார்ப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் அணுகுறீங்க, இருந்து முடிச்சு தரீங்க மக்களுக்கு சரிங்கன்ட்டு. அப்படின்றது எல்லாம். அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ கெட்ட பேர் வாங்கினாலும் திமுக வாங்கினாலும் எப்படி வந்து திரும்ப 5 ஆண்டுகளுக்கு அப்புறமோ 10 ஆண்டுகளுக்கு அப்புறமோ திரும்பி ஏன் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அந்த லோக்கல் கனெக்ட் அவங்க வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீ உடன்படுவீங்களா? அதாவது ஃபேஸஸ் அப்படின்றத நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க உடன்படுவீங்களா நாம் தமிழர்? இல்லை அது ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்குது. நம்ம போய் அவங்களுக்கு எப்படி அவங்க கட்சி எப்படி நடத்துகிறோம்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மக்கள் இப்படி தான் பார்ப்பாங்க அதை. இல்லை இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நவீன் இருக்காரு. நவீன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய முகமாக இருக்காருன்னா, இவர்கிட்ட போனால் வேலை ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பப்ளிக் ஒரு ஃபீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் கேண்டிடேட்டாக நிற்கிறாருன்னா அவருக்கான செல்வாக்கே அங்கே வேறையா இருக்கும்ல. அதுதான் அதே சொல்றேன். ஒரு 3 தேர்தலில் தொடர்ச்சி இவரே நிற்கிறாருன்னா 4வது தேர்தலில் இவருக்கான செல்வாக்கு இன்னும் எங்கேயோ இருக்கும்ல. இது உருவாகணும். இது ஒரு கட்சிக்கு அடிப்படை. நாம் தமிழர் வேணாம், ஒரு கட்சிக்கு இது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அதுதாங்க ஒரு கட்சியுடைய பேஸே தாங்க. ஒரு கட்சி ஒரு எதுக்கு? முகம் உருவாகுது See, ஒரு தொகுதி. நீங்க ஜனநாயகம் என்ன? ஜனநாயகத்தில் எலக்டோரல் பாலிடிக்ஸ் என்ன? ரெப்ரசன்டேஷன், மக்கள் பிரதிநிதித்துவம். மக்கள் பிரதிநிதித்துவத்தை நீ எங்கிருந்து ஆரம்பிப்ப? எனக்கு ஒரு பிரச்சனை, என் தெருவில் ஒரு மக்கள்கிட்ட பிரச்சனை, இருந்து தான் என் தெருவில் ஒரு பிரச்சனை, குழாயில் தண்ணி வரல, இல்லை என் தெருவில் ரோடு சரியில்லை. இப்போ இதை நான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், எனக்கு வேலை இருக்கும், வெளியில் போகணும் வரணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு கூட தான் இன்னொருத்தன் வந்து உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். இது பொது பிரச்சனை. என் வீட்டுக்குள்ள பிரச்சனைன்னு நான் தான் தீர்த்துக்கணும், அதுக்கு வெளியிலேருந்து ஆள் கூப்பிடக்கூடாது. புரியுது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள் இதுக்கு நான் ஓடி ஆட முடியாதுன்னு பொழுது இன்னொருத்தனை நான் நம்புறேன். அப்போ அங்கேருந்து நான் ஆரம்பிக்குது. இல்லை இப்போ புரியல. இப்போ கூடுதலாக ஒரு தகவல் என்னன்னா, இப்போ நீ முதல் கேட்டு நாம் தமிழ் கட்சினே வச்சுப்போம். ஏன் நம்ம பொதுவாக வச்சுக்கணும்? நாம் தமிழ் கட்சியில் வந்து ஏன் வந்து 3 எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் அவங்க சந்திச்சிருக்காங்க, 8% ஓட்டு வாங்கியிருக்க பட்சத்தில் ஃபெமிலியர் ஃபேஸாக இப்போ கிஷோர் அவர்கள் சொல்லுவது போல ஏன் வந்து சாட்டையுடன் ஈவன் சீமானால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹோல்ட் பண்ண முடியல? இல்லைங்க, ஃபெமிலியர் ஃபேஸஸ்ன்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க சில பகுதிகளில், சில மாவட்டங்களில். அவங்க எல்லாமே உண்மையிலேயே நல்ல வாக்குகளை வாங்குறாங்க. ஏன் ஜெயிக்க முடியலன்றதால இல்ல, நம்ம work பேசுவோம். பண்றாங்க. ஏன் ரெப்ரசென்ட் பண்ண முடியல? நல்லா அது பண்றாங்க. ஜெயிக்கிறதுக்கு 40% ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் 40% என்னைக்கு கவர் பண்ண முடியுதோ அன்னைக்கு தான் அந்த 1 எம்எல்ஏன்றதை ரீச் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி எவ்வளவோ அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள், பல விஷயங்கள் இருக்கு. அவங்க ஒரு ரூட்டை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது அவங்களே அது வந்து விருப்பத்தோட அவங்க செய்யறாங்க, நம்பிக்கையோட செய்யறாங்கன்னும் போது நம்ம கருத்து சொல்லி என்ன அண்ட் இதில் இருக்கு? நான் சொல்ல விரும்புறது இன்னொரு விஷயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய என்ன சொல்லுவாங்க, மரியாதையா? செயல்பாடு நல்லா இருக்கு. ம். கேரளாவுக்கு அகெயின்ஸ்டா கேரளாவிலிருந்து குப்பைகள் கனிம கொட்டப்படுற விஷயத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் இல்ல, ரொம்ப இது அருமையா இருக்கு. எல்லாமே மக்கள் பாராட்டுவாங்க. அதாவது இலங்கை விவகாரத்துல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற அந்த நடவடிக்கையா இருக்கட்டும், இல்ல இதுல இயற்கை வளங்கள் சார்ந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற விவகாரமா இருக்கட்டும், விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி வந்து முன்னாடி வந்து நிக்குது அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க பரந்தூர் மாதிரியான இஷ்யூஸ் வந்த பொழுது கூட நீங்க தான் பேசணும் ஆமா, அப்படின்னு, நீங்க தான் பேசுவீங்க அப்படின்ற சென்னையில் அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துட்டு, சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஆடியன்ஸ் கிட்டாதீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துட்டு அண்ணன் வராருன்னு அந்த கார் வரும்போது அங்க இருந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒன்று கிரியேட் ஆச்சு. பாத்தீங்களா? அந்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். அது பேரா வைக்க சொல்லுங்க. பேரா வைக்கும் போது இவரு மட்டும் அந்த தான் பேராசிரியர் விஷயத்துல நீ அவர் வச்சுப்பாங்க உழைப்பாருல. இப்போ அதெல்லாம் வரவேற்பு. ஆனா அந்த வரவேற்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எலெக்ஷன் வரும்போது என்னுடைய லோக்கல் பிரச்சனை அங்க அங்க வந்து யார் local ஆ இருக்கான், பார்க்கணும். நான் தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர், பரிச்சயமான நபர், எனக்கு வந்து நீ இதுல ஓட்டு போட்டுனா நான் அதில் தான் போடுவேன். அந்த 10% தாண்டதுல இருக்கிற சேலஞ்சு அங்கதான் ஸ்டார்ட் இங்க தான் ஆகுதுங்களா? ஃபோக்கஸ்டா பண்ணியிருந்தா பண்ணிருக்க முடியும் ஹரிஷ். கண்டிப்பா. அதாவது ஒரு 4 தொகுதி எடுத்து இந்த 4 தொகுதி வெற்றி பெறத்துக்கு வந்து முதல்ல ஒர்க் பண்ணி இல்லைங்க, நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா, 2ஆம் கட்ட தலைவர் வந்து அங்க பேசுன்னு சொல்றது யாருமே இல்லை. சீமான் அவர்களை தாண்டி பேசுறவங்க இருக்காங்க, பேசுறவங்க ஆனா இருக்காங்க. களத்துல ஆமா, களத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள்னு யாரும் இல்லை, பார்ட்டிலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் உருவாகல. நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாக்கலன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த பார்ட்டி பிகம்ஸ் ஒரு நபருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி.
அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் நம்ம. 8வது கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி. இதுவும் அங்க பீக்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கேட்கப்பட்டதுதான். 55% பேர் வந்து திருப்தியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 27% பேர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்தியா இருக்குன்ட்டு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு 18%. ஆல்மோஸ்ட் சேம் தான். சேர்ந்தா காரணம் உலகத்துக்கே தெரிஞ்சது. நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. இல்லை, அது பாலு வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பாமகவுடைய அன்புமணியுடைய வலதுகரமாக இப்பொழுது பார்க்கப்படுகின்ற அட்வொகேட் பாலு வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார். நியாயமான கருத்தாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் பார்க்குறேன் இவர் அன்புமணி ராமதாஸுடைய அறிக்கைகள்லாம் பார்க்குறேன். ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அறிக்கைகளாக இருக்கட்டும், முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாக ப்ரிசைஸாக இருக்கு. குறையே நீங்கள் சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. அவ்வளோ ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்கு, பதிலே சொல்ல முடியல அவங்களால. அந்த மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க? உங்க அப்பாவே நீ பார்த்துக்கல. இது பதில் கிடையாது. நம்ம அவர் கேட்கறது சொல்றாங்க, ஊர்ந்து வந்தார் தவழ்ந்து அந்த மாதிரி இந்த மாதிரி பதில் சொல்லி தப்பிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, அவர் பாலு ஒன்று சொன்னார் ரொம்ப அருமையா. தலைவராக 2022ஆம் ஆண்டு ஆகஸ்டோ என்னமோ அவர் வந்து ஜூன் 30 என்னமோ ஒரு பதவி ஏற்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இந்த பிரச்சனை வந்தது இல்லையா, இது வரைக்கும் அவர் இண்டிபெண்டா செயல்படவே விடல. ஓகே, எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுத்தார். அப்பா தான் எடுத்தார். வேற எதையும் அவர் வேற மாதிரி சொல்றாருங்க. ஆமாங்க, 24ல மகன் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஆமாங்க. நீங்க பட் அது வந்து அலையன்ஸ் சம்பந்தப்பட்டது. நான் சொல்றது கட்சி சம்பந்தப்பட்டது. ஓகே, அடுத்ததாக போயிடலாம். இது பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான தமிழக வெற்றி கழகம் பத்தி அதே கேள்வி கேட்கப்பட்டதுக்கு 48% பேர் திருப்தியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரவே இல்லை. ஆமா, தாவேக நண்பர்கள் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இது எடுக்கப்பட்ட நேரத்துல அதிகபட்சம் தாவேகா வந்து ஒரு 3 போராட்டங்கள் 4 போராட்டம் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். விஜய் அவர்கள் தலைமையில ஒண்ணுன்னு நினைக்கிறேன், 1-2 தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு கட்சியாக அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு, அது ஒரு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்டு விஜய் மேல இருக்கிற ஒரு அன்புன்னு எடுத்துக்கலாமா, அல்லது அந்த கரூர் இன்சிடென்ட்ல அவர் மேல ஏற்பட்ட அந்த அனுதாபத்தினால் வந்த ஒரு சொல், அவங்களை ஏன் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வுனால் வந்ததா? இது எப்படி சொல்லுங்க ஹரிஷ்? இது விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்தது. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள், வார்டு வைஸா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அப்பீல் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ தாவேக்கால பொறுப்புல இருக்காங்க. சில பேர் இன்னும் களத்துல வேலை பார்த்து பப்ளிக்கோட அவங்க கனெக்ஷன்ல கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 48% மாறுது. ரெண்டாவது காரணத்தோட தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு கரூர் இன்சிடென்ட்டும் ஒரு பேசு பொருளா இருந்தது. கரூர் இன்சிடென்ட்ல வந்து டிஎம்கே மேல ஒரு பஞ்சாயத்து இருந்த சூழல்ல அதுவும் இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த கேள்வியும் நம்ம இதுல தனியா கேட்டிருக்கோம். மக்கள் வேற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம அதையும் பார்ப்போம். திருப்தியா இல்லைன்னு சொல்லி 33 விழுக்காடு, இப்போதைக்கு சொல்றது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 19 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போயிடுவோம். பாலியல் ரீதியான விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோயம்புத்தூரில் நடந்ததாகட்டும், அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும், இதையெல்லாம் எப்படி நம்ம அரசாங்கம் பெண்களுக்குரிய பாதுகாப்பு விஷயத்தில் எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபைடான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாட்டிஸ்ஃபைடுன்னு வெறும் 28% பேர் தான் சொல்லியிருக்காங்க. சத்தியமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 விழுக்காடு, 59 விழுக்காடு மக்கள் பெண்கள் பாதுகாப்பில் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லி 13% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ பயத்தில் ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம். அப்படிங்கும்போது 75% பேர் திருப்தியா இல்லைன்னு, 73% பேர் திருப்தியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. கிஷோர் பிரதர், இதை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். கிஷோர் ஒரே நிமிஷம் பேசுங்க. ஒரே வாயில முடிச்சுட்டப்பா. யார் அந்த சார்? முடிஞ்சு போச்சு எல்லாமே மக்களுக்கு தெரியும்ன்றீங்களா? யார் அந்த சார்? இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுகவோட ஆட்சி கிடையாது. திமுகவோட படம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நாட்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் வேணுமா ரேப் இருக்கு, கொலை வேணுமா கொலை இருக்கு, ஸ்மக்லிங் வேணுமா ஸ்மக்லிங் இருக்கு, கஞ்சா வேணுமா கஞ்சா இருக்கு, சண்டை வேணுமா சண்டை இருக்கு, ஊழல் வேணுமா ஊழல் இருக்கு, காமெடி இருக்கு, கெத்தா உட்கார மாஸ் சீன் வேணுமா கால் மேல கால் போட்டு அப்படி அசிமான சித்திர அதுல அது இருக்குது. இதெல்லாம் பார்த்து சிரிச்சு டான்ஸ் ஆடக்கூடிய தருணம் வேணுமா அதுவும் இருக்குது, கம்பு சுத்த தருணம் வேணுமா அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அடுத்த கேள்வி வேணுமா? இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் விஷயத்துல வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தாங்க. நீங்க போட்டு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருந்தேன். அந்த ஆர்டிஐக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை எப்படின்னா, மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு மாவட்ட போலீஸ் கமிஷனர்ஸ்க்கும் நீங்க வந்து தனித்தனியாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்க. டேட்டாஸ் எங்ககிட்ட கிடையாது, மாவட்ட ரீதியாக டேட்டாஸ் எங்ககிட்ட இல்லை, மாநில ரீதியான டேட்டாஸும் எங்ககிட்ட இல்லை
அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்காங்க. இது இது எப்படி இப்போ இது கரெக்டா இது பேசிக்கா? இல்ல அந்த இவங்ககிட்ட level இருக்கணும், தான் டேட்டாஸ் இருக்கு. இருக்கணும், டேட்டாஸ் இல்லைங்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. மறைக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு கேள்வி. என்னன்னா கஸ்டடி டெத், காவல் நிலைய மரணங்கள் அல்லது லாக்அப் டெத். இந்த விஷயத்துல இந்த அரசாங்கம் சரியாக அதை ஹேண்டில் பண்ணுச்சா? அதுக்கான ஏன்னா போன ஆட்சியில் அந்த ஜெயராஜன் பென்னிக்ஸ் அவருடைய அந்த ஒரு லாக்அப் டெத் விஷயம் எவ்வளவு பெருசா வெடிச்சிச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆட்சி ஆரம்பிச்ச முதல் ஆண்டுல இருந்து அந்த மெரினா பீச்சில் குதிரை ஓட்டுறவர்னு நினைக்கிறேன், அதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இவ்வளவுதான் அப்படின்ட்டு அவ்வளவு செய்திகள். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதே சொல்லிடுறேன். மக்கள் சொன்னதை சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெறும் 25% மக்கள் தான் சொல்லியிருக்காங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு. நோ, அதாவது அதிருப்தி, சரியில்லைன்னு சொல்லி 61 விழுக்காடு, சொல்ல விருப்பம் இல்லை, சொல்ல தயக்கமா இருக்கு அல்லது சொல்லலை அப்படின்னு சொல்லி 14 விழுக்காடு, 75% பேர் ரவுண்டா அந்த ஆமா சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்றதுக்கு மனசு வரல. இது என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த விக்னேஷ் அப்படின்ற நபருடைய லாக்அப் டெத் வடசென்னையை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். அவருடைய லாக்அப் டெத்ல இருந்தா இது பத்தி செய்திகள் நமக்கு ஆரம்பிக்குது. முதலமைச்சர் வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், அதாவது அசம்பிளி சட்டமன்றத்துல வந்துட்டு முதலமைச்சர் போய் சொல்றாரு, வாந்தி வைத்து இறந்துட்டாரு. இயற்கை காரணங்களுக்காகத்தான் அவன் இறந்து போனா, உபாதைகள் ஏற்பட்டு இறந்து போனா அப்படின்னு ஒரு முதலமைச்சர் போய் சொல்றாரு. சட்டமன்றத்துல பேசாம போய் சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்ட் வியூ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் வருத்தமாக தெரிவிச்சிருக்கணும். அதை கூட எனக்கு தெரிவிக்கல. அப்போ அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதை வந்து ஒரு லாக்அப் டெத்ன்றத நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, லாக்அப் டெத் மர்மமான என்கவுண்டர் மரணங்கள் என்ன இப்படி நீங்க அண்ட் இதுக்கு மேல ஒருபடி மேல போயிட்டாங்க. என்னன்னா லாக்அப் டெத்ன்றது வந்து ஒண்ணு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரணையின் போது அடிக்கிறதுனால இறந்து போறது, இல்ல ஜுடிஷியல் கஸ்டடி மாதிரி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது சிறையில் இருக்கும்போது இறந்து போறது. இங்க என்ன ஆகுதுன்னா போலீஸ் கடத்திட்டு போறாங்க. விஜித்குமார் மரணம் திருப்புவனத்துல போலீஸ் கடத்திட்டு போய் கொலை பண்றாங்க. அந்த வீடியோ வெளியில வரலன்னு வைங்களேன், அது உண்மை அப்படியே புதைக்கப்படும். 10-11 அது ஒரு லாக்அப் டெத்தா அதுவும் அப்படியே போயிருக்கும். ஆனா இது கடத்தல் கொலை. புரியுதுங்க. இது போக இன்னொரு கேட்டகரி. அப்புறம் இன்னொன்னு பல்வீர் சிங், பல்ல புடுங்கி பல்வீர் சிங், அவருக்கு ப்ரமோஷன் வழங்கப்படுது. இந்த திருப்புவனம் மேட்டர்ல வந்த அதிகாரிகள் தற்காலிக இடைநீக்கம், அப்புறம் திருப்பி ஐயா சாரி கேட்ட அந்த ஒரு தருணம். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சாரிம்மா இப்படி ஆயிடுச்சு. இது பாருங்க, பெருந்தன்மையா முதலமைச்சர் எப்படி சாரி கேட்கிறார். அது கூட வேணுமா? மேய்க்கிறது எருமை உனக்கு பெருமைன்ற மாதிரி அது ஒரு விளம்பரம், சாரிம்மா அப்படின்ட்டு. இன்பநிதி ஒரு ரோட்ல போகும்போது 2 அராவுக்கு துர்கா ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சாரிம்மா தெரியாம நடந்துச்சுன்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. சரி, இல்ல அந்த பல்வீர் சிங் விவகாரத்தில் கூட அவர் கோர்ட்ல அப்பீர் ஆக மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் அப்பீர் ஆக மாட்டேங்கிறாருங்க. இது போக இன்னொரு கேட்டகரியும் கேள்விப்பட்டோம். விசாரணையும் கூட்டு போயிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, வெளியே வந்து 1 நாள் 2 நாள் கழிச்சு செத்து போவான். அதுதான் சொல்றேன், அதுதான் ஏற்கனவே சொல்லு. ஸ்டேஷன்ல விசாரணையும் கூப்பிட்டு அடிச்சு இறந்து போறது, வெளியில வந்து இறந்து போறதோ உள்ள ஸ்டேஷனுக்குள்ள இறந்து போறதோ இது ஒரு பக்கம். கஸ்டோடியல் டெத் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போறது. ஆனா அதையெல்லாம் விட அதிகமா கடத்தி கொண்டு போய் கொலை பண்றது. புரியுது. அதுவும் ஏரியா விட்டு ஏரியா வந்து கடத்திட்டு போகுது. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். பாட்டிலுக்கு 10 ரூபாய், அதாவது டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்களாமே, இதை பத்தி நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா, அதே போல அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 68% பேரு ஆமா எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூச்சமே இல்லாம ஒரு 17% பேரு சத்தியமா இல்லைங்க, அம்மா சத்தியமா வாங்குறதுல 17% ஒண்ணு திமுக ஓட்டு போட போறவங்க அந்த 17% தான் எடுத்துக்கோங்க. வாங்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி 17% பேர். ஒருவேளை கர்நாடகா பார்டர்ல இருக்கிறவங்க அப்படி போய் வாங்கிட்டு வந்துருப்பாங்களோ? இல்ல முன்ன பின்ன சத்தாதான் சுடுகாட்டுக்கு போய் தெரியும் சொல்ற ஆளுங்களா இருக்கும். ஆமா தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க பார்டர்ல இருக்கிறவங்களா இருக்கும், இப்படி போய் வாங்கிட்டு வந்துருவங்களா இருக்கும். கேரளா பார்டர், கர்நாடகா பார்டர், ஆந்திரா பார்டர் தெரியலையா இருக்கும்.
another thing you have to notice, இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னால கோவிட் செகண்ட் சீசன் டாஸ்மாக் கடைகள் எல்லாமே வந்து மூடிட்டு 40 நாட்களுக்கு மேல ஏதோ சம்திங் மூடிட்டு அதுக்கப்புறம் திறக்கும்போது என்ன பண்ணாங்க, அப்போ லாஸ்ட் கவர்மெண்ட் இருந்த பொழுது திறந்து என்ன ரெகுலேட் பண்ணாங்க, காலையில 2 மணி வரைக்குமோ ஆமா கொஞ்சமா ரெகுலேட் பண்ணாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 7th இவர் பதவி ஏற்றுக்கிறார் ஸ்டாலின். அடுத்த நாள்ல தெரு கடையில கொடுக்கறத விடுங்க, தெருமுனையிலே கிடைக்குதுங்க, தெரு கொடுத்துட்டு போறாங்க. கள்ளக்குறிச்சியில இதை விட பாயிண்ட் என்ன, கள்ளச்சாராயம் டோர் டெலிவரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விளம்பரம் பண்ணிட்டாங்க. முதல்வர் வந்தவனே எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டாரு பாரு. இது போக கள்ளச்சாராயம் கொடுத்து 63 பேரு கொண்டுட்டாரு பாருங்க. அது ஒரு செத்து போயிட்டாங்க, வீர்த்தியாகம் செய்தார்கள் கூட சொல்லலாம். என்ன சரியா, ஏன்னா உடல் உறுப்பு திருட்டு, கிட்னி திருடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்னமோ சொன்னாரு, என்ன கிட்னி முறைகேடு என்ன, அது மாதிரி இது வந்து மக்கள் தொகை குறைப்பு. அதாவது பேரை மாத்தி வச்சுட்டா செத்துட்டா சுடுகாடு பயனாளர். ஆமா அப்படி வச்சிடலாம்ல. இனிமேல் அப்படி சொன்னா போனா சுடுகாடு பயனாளர் போனதை பார்த்து திமுக சுடுகாடு பயனாளர் இவரை போனான்னு சொல்லிடுவோமா, பயணி பேர் வைக்கிறது உண்டாக்கி. அடுத்த கேள்வி 14வது கேள்வி, அரசியல் ரீதியான கேள்வி, கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தந்தை மகன் பிளவு கட்சியுடைய இமேஜையும் பலத்தையும் பாதித்திருக்கிறதா உங்களுடைய மாவட்டத்துல அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்வி. வட மாவட்டங்கள்ல பாமக அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க அப்படின்னு 23%, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 16%, கிட்டத்தட்ட 80% தொடுது. என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா, மன உளைச்சலுக்கு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க முடியாது. அந்த மன உளைச்சல் எல்லாமே ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் தோற்று போகுது, மன உளைச்சல் வரும், தொண்டனுக்கு மன உளைச்சல் வரலாம். ஒரு கட்சியில் வந்து தலைவர் இறந்துட்டார், அப்போது மன உளைச்சல் வரலாம். ஒரு கட்சியில் தலைவருக்கு தண்டனை வழங்கப்படுது, மன உளைச்சல் வரலாம். சரி, இதெல்லாம் மன உளைச்சல் வருவதற்கான காரணம் இல்லை, அந்த கட்சி தலைமை தன்னை ஒதுக்குகிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை ஒரு கட்சியே காலி பண்ணுற அளவுக்கு போகும்ன்றது வந்து இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த தொண்டனுங்க வலிக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களே தொண்டர்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 50 ஆண்டுகள் வந்து ஐயாவோட பயணித்தோம், நாங்கள் 50 ஆண்டுகள் ஐயாவுடன் பயணிச்சிருக்கோம், நாங்கள் இவ்வளோ வாட்டி சிறைக்கு போயிருக்கோம். அப்படி அவன் குடும்பத்தை மறந்து கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கான். நீ கட்சியை மறந்து உன் குடும்ப சண்டையை பிரதானப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றது இது அது சம்மந்தப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டியது. புரியுது. அடுத்ததாக வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வித்தின் எம்பிசி கோட்டா, இதை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ்நாடு முழுக்க கேட்கப்பட்ட கேள்வி தான் அது. ஆமாம் இருக்கு, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி 54 விழுக்காடும், இல்லைங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 31 விழுக்காடும். இதில் சரியாக தெரியாதுங்க, இடஒதுக்கீடு பற்றி நமக்கு பெரிய புரிதல் இல்லைங்க, அல்லது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு 15% பேரும் சொல்லியிருக்காங்க. என்ன கிஷோர் அவர்களே? 10.5 I'll take 2 minutes to explain என்ன விஷயம்ன்றது. ஓகே, அது டாபிக் உள்ள கரெக்டாக 2 minutesல முடிச்சிடுங்க. நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டியது, சரியா? இதனால வேற எந்த சமூகத்திற்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரியா? ஆனா விஷமத்தனமா பொய் பரப்புரை இதனால இதை வந்து அதிமுக கொண்டு வந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அந்த பெனிஃபிட் அதிமுகவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக வன்னியர்களுக்கு அந்த நல்லது நடக்கலாலும் பரவாயில்ல, இதை பற்றி நம்ம போய் பரப்புரையே செய்யணும் அப்படின்னு கொண்டு போனாங்க பாருங்க. ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது ஒரு கட்சி என்பது ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் தெரியுமா, ஒரு கட்சி என்பது இந்த மக்களுக்கோட பிரதிநிதித்துவத்துக்கு, இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் கட்சிகள், அரசியல் கட்சிகள். ஆனால் அவன் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால நான் இதை பண்ணுவேன். அப்போ இந்த மொழி பரப்புரையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10.5 வந்து நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்குறீங்கன்னாக்கா பிரசாதின்னு இதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுங்க. அது வேணும்னு கேட்கறது உனக்கு உரிமை இருக்குது, அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஆனால் இந்த பரப்புரையை செய்தன. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், எல்லா கட்சியும் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் வன்னியர் ஓட்டு. கண்டிப்பாக
எல்லா மிகப்பெரிய கட்சிக்கும் சமூகம். வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்க, விசிகா உட்பட எல்லா கட்சிக்குமே வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்க. சரியா? அப்படின்னும் பொழுது நீ வந்து எல்லா கட்சிகளையும் ஒருமித்த குரலாக சொல்லிக்கணும்ல. கண்டிப்பா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. கொடுக்கணும் தான் அப்படின்னு இங்கே பேசி உள்ள குத்தி விட்டுறது. உள்ள வந்து ஏற்றி விடுறது தட் இஸ் கால்டு கருணாநிதித்தனம். ஏங்கய்யா சொல்லுங்க, வேற ஏதோ எதிர்பார்த்தேன். சரி ரைட். Do you support the central government's non-acceptance of கீழடி archaeological findings? கீழடி தொல்லியல் கண்டுபிடிப்புகளை மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட மெயின் ரீசன் ஏன் வந்து எஸ் அப்படின்னு 27% வந்து சொல்கிறாங்க மத்திய அது அரசாங்கம். சரிதான் அப்படின்னு சொல்லி 27% பேர். 58% பேர் வந்து இல்லை, நாங்கள் மத்திய அரசாங்கத்துடைய முடிவோடு நாங்கள் உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மத்திய அரசாங்கம் தான். என்னென்னா மத்திய அரசாங்கம் இதை செய்கிறது, வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு தவறான பரப்புரையை இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், முக்கியமாக இடதுசாரிகளும் திமுக தரப்பும் கொண்டு போகிறாங்க. இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்குது. அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நீ அதை செய்யவே மாட்டே. அப்புறம் ஆளுபட சேனையை வச்சுட்டு நீ வந்து 17 மாநிலங்களில் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம். நீ 17 மாநிலங்கள் ஆளுங்கட்சியாக இருக்க, தமிழ்நாட்டில் நீ இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். என்னன்னா இதை முறியடிக்கிறதுக்கு, சரியான விளக்கங்களை எடுத்து சொல்வதற்கு, பரப்புரைகளை கொண்டு போவதற்கு ஆள் இல்லை. மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது. ஓகே ரைட். அடுத்ததாக கீழடி விஷயத்துல வந்து மத்திய அரசு இந்த மாதிரி ஏற்றுக்க மறுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு நோ அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஒரு 58% சொல்லியிருக்காங்க. அந்த 58 வந்து 20% 25% வந்து எதனால மத்திய அரசு ஏற்றுக்கல அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஊடகத்தில் நாங்கள் அந்த மாதிரி நியூஸ் பார்த்தோம், பேப்பரில் நாங்கள் படித்தோம். அதனால நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கோவம், அவ்வளோ. ஏன் எதுக்குன்னு தெரியுதோ இல்லையோ, இல்லை எதுக்குங்கிற ரீசன் தெரிஞ்சா தான் வந்து எதனால அது தவறான பரப்புரை இருக்கு பாருங்க. இதை முறியடிக்க வேண்டியது யாரோட கடமை? ஓகே, அடுத்த கேள்வி. Has the government handled agriculture related issues effectively this year? நீங்கள் சொல்லுங்க தமிழில். எஸ் எவ்வளோ? வேளாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் எஃபெக்டிவாக இந்த வருஷம் கையாண்டதா, சிறப்பான முறையில் கையாண்டதா அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் நல்லா கையாண்டாங்கன்னு சொல்லி 33% பேரும் இல்லைங்க எல்லாம் முளைச்சி போச்சு, மூட்டை மூட்டையாக பிணத்தை எரிக்கிற மேடையில் நெல் மூட்டைகள் அடுக்கி வச்ச காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவங்களும் பார்த்துருப்பாங்க போகுது. நோ அப்படின்னு சொல்லி 53% சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 14% மக்கள் சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு காங்கிரீட் ரோட்ல அதே டெல்டாவில் தான் இந்த நெல் மூட்டையெல்லாம் சுடுகாட்டில் அடுக்கி இதாக இருக்கட்டும் இதெல்லாம் நடந்ததுனா இல்லை. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இதை பதிவு செஞ்சுட்டே இருக்கிற மக்களோட மனசில் இருக்கணும்னு மேல்மால் நடந்த அந்த போராட்டம் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில். அந்த மேல்மா போராட்டத்தில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம், அதுக்கு கிரவுண்டு கேஸ் என்ன போடுறாங்கன்னா விபச்சார வழக்கு போடுறாங்க. சரி, இப்படி ஒரு அரசாங்கம் செய்து இது வரைக்கும் நான் இந்திய வரலாறுல நான் பார்த்தது கிடையாது. இந்திய வரலாறுல நீ இந்த மாதிரி விபச்சார வழக்கு, விபச்சார வழக்கு இதுலயும் சாதனை படைத்தது திராவிட மாடல். இதுதான் திமுக. மக்கள் அப்ப ஏன் 57% பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நோங்கிற அந்த பதிலுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே விவசாயிகள் தான். நோன் பதில் கொடுத்துருக்க அத்தனை பேர் விவசாயிகள். ஏன்னா அவங்களுக்கு தான் வழி தெரியும் இல்லையா? ஓகே. ரெண்டாவது, நம்ம சர்வே பண்ண டைம்ல தொடர்ச்சியாக கோயில்கள், மழை. நாங்கள் இப்போ தஞ்சாவூருக்கு நான் போயிருக்கேன், மழை அங்கங்கே அவ்வளவு தண்ணி நிற்குது வயலில். எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ ரூபா கேட்குறோம் இழப்பீடு, அதை கூட இந்த கவர்மெண்டால் கொடுக்க முடியலையே. நாங்கள் இவ்வளோ கேட்டால் எங்ககிட்ட பேரம் பேசுகிறாங்க. ஓகே, அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வைக்கிறாங்க விவசாயிகள். ஓகே. அடுத்ததாக வேலை வாய்ப்பின்மை. ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலான கேள்விகள் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம இப்போ லா அண்ட் ஆர்டர்னா லா அண்ட் ஆர்டர் மட்டும் டச் பண்ணிட்டு நம்ம மற்ற விஷயங்கள் அப்படி ஒரு செக்டாரும் இந்த இப்போ எப்படின்னா ஒரு பெரிய வட்டத்தில் சின்ன 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 பகுதிகள் மாதிரி ஒன்று அஃபெக்ட் ஆகிற குரூப்ன்றது வெவ்வேறு விஷயங்கள்ல இருக்கும். முன்னாடி விவசாயம் பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தப்படும். இப்போ இதில் இளைஞர்கள் வராங்க பெரும்பாலும். அப்போ வேலைவாய்ப்பின்மையை இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டு இருக்கிறது, வேலைவாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஐயா நிறைய வெளிநாடு பயணங்கள் போனார், நிறைய முதலீடுகளை ஈர்த்தாரு, பல விஷயங்கள் பண்ணாரு வெளிநாட்டில் நிறைய. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்மந்த டிஆர்பி ராஜா வாயை திறந்தாலே பொய்.
அதையும் நீங்க மாட்டிக்கிறாரு பாகிஸ்தான் விவகாரத்துல. ஜூனியர் வருதுன்னு குக் பண்ணா எங்க அப்படின்ட்டு வந்து- ஏதாவது வருதுன்னு ஹோட்டல் எங்க வந்துலாம் தெரியாது. ஜூனியர் குக் பண்ணான்னு சொல்லி ஒரு ஹோட்டலோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. அதுதான் கேட்டா அதான் வெளிநாட்டு வெளிநாட்டுல குதிரைதான். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பவானி ஊறுகாய். ஆமா. இதுல என்ன பெரிய முக்கியமான இதுன்னா, அவரை கேள்வி கேட்கிறாங்க. சுடர்மணி ஜட்டிகள். சாரி சொல்லுங்க சொல்லுங்க. அவர் கேள்வி கேட்கிறாங்க. ம். அவர் வெள்ளை காயத்தை இப்படி எடுத்து காமிச்சு இதான் பதில்ன்ற. வெள்ளையரிசி கேட்டிங்களே இதான் பதில்ன்ற. இதை விட ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு ஒரு இதை பார்க்க அரசியல்வாதியை நீங்கள் பார்க்க முடியுமா? வேலைக்கு ஆஃபீஸா ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு வீட்டில் அவமானப்பட்டுக்கிட்டு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டு இருக்கிற இளைஞன் அந்த வெள்ளை பேப்பரை பார்த்தா என்ன நினைப்பான்? இப்படி காமிச்சது இதாங்க வெள்ளை அறிக்கை கேட்டார்ல எடப்பாடி கேட்குறாருல, எடப்பாடியா கேட்குற வெள்ளை அறிக்கைக்கு இதான் பதில் வெள்ளை அறிக்கை போருமா அப்படின்னு சிரிக்கிறார். இது ஒரு அமைச்சர். கிஷோர் சார், அதாவது இவனுங்க பண்ண ஊழல்லையே நான் சொல்கிறேன், நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும், இதை மிக ஒரு கொடூரமான அசிங்கமான ஊழல்னா வேலை வாய்ப்புக்கு காசு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டாங்க பார்த்தீங்களா, அது வேறும். அது வந்து நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளோ இளைஞர்கள் வந்து அதுக்கான வேலைகள் படிச்சுட்டு நம்ம ஒரு கனவோட வாழ்ந்துருக்காங்க. அத்தனை பேரோட வாழ்க்கையுமே நீங்கள் சதைச்சிட்டீங்கல்ல. அதுவும் என்ன 25 லட்ச ரூபாய் 35 லட்ச ரூபாய் ஆள்கிட்ட வாங்கிக்கிட்டு இளைஞர்கள் எல்லாருமே அதை பார்ப்பாங்கல்ல பேசுறத. ஆமா. உங்களோட வாழ்க்கையே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கான 2021 அதிமுக தென் மாவட்டங்களை தோற்றதுக்கான முக்கிய காரணம் இதுதான். தென் மாவட்டங்கள் மேல போதுமான அளவு கவனம் செலுத்தல, வேலைவாய்ப்பின்மை இருந்தது, அதிக அளவில் இருந்தது அப்படிங்கிறதுனால தான் இளைஞர்கள் திமுக வாக்களிச்சாங்க. இன்னைக்கு அதை விட ரொம்ப மோசமா இருக்கு தென் மாவட்டங்கள். மதுரையில வந்து புதுசா திட்டங்கள் கொண்டு வரோம், நாங்கள் வந்து ஐடி செக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்றோம்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த அடிப்படையில் தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு 29%, இல்லைங்க சரியா பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி 57%, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 14%. ரெண்டும் சேர்த்து போகுது. அது எங்கேயோ போகுது, 70 விழுக்காடுக்கு மேலே போகுது. அடுத்ததாக 19வது கேள்வி, விலைவாசி உயர்வு. இது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வியில் விலைவாசி உயர்வை அரசாங்கம் போன ஆட்சியோடு ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில் சிறப்பாக கையாண்டிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்கள் 28% போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் பரவாயில்லையா இருக்கு அப்படின்ட்டு. ஐயோ போன ஆட்சி இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குன்னு 59 விழுக்காடு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு 13 விழுக்காடு. சொல்லுங்க நவீன் பிரதர், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள். இல்லை, இது இப்போ திரும்பவும் இதெல்லாம் ஒரு 1 hour சப்ஜெக்ட் ப்ரோ இது. ஆனால் வந்து நம்ம நிகழ்ச்சி சீக்கிரமாக முடிவுறதுக்காக ஷார்ட்டாக முடிச்சிடறேன். விலைவாசி உயர்வு அப்படின்றது சொன்னதையும் கிஷோர் சார் சொன்ன மாதிரி நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். சொல்லாமல் நீங்கள் செஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, கரண்ட் பில் ஏற்றம், பால் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சரிங்களா, அதாவது வீட்டு வரி, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிப்படையாக நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள்ல இருந்து ஒரு சாதாரண மனிதன் நம்ம வந்து என்னால் நம்ம போய் ஒரு கடைக்கு வாங்குவோமோ எல்லாத்தையுமே வந்து வயிற்றுல டிஸ்டாப்னு தான் சொல்லணும். வாழ்வாதாரத்தை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இதை கேட்டால் ஒத்துக்கவும் மாட்டாங்க ப்ரோ. திருச்சி வேலுச்சாமி சமீபத்தில் வந்து இதில் ஒரு பேட்டியில் பேசும்போது தான் அவர் நிறைய கேட்டார், கடன் எவ்வளோ இருக்காங்க? ஓகே 9 லட்சம் கோடி. சரி, விலைவாசி போன வாட்டி எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டினீங்க? கரண்ட் பில் எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? வீட்டு வரி எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? ஒன்று கேட்க அது நிறைய கடைசியில் சரண்டர் ஆயிட்டாரு. ஆமாம், தெரியும், பார்க்குற அந்த வீடியோ. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்க உங்களே பதில் நீங்களே சொல்லுங்க. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. 2 முடிச்சு போயிட்டாரு. இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கேம்பெயினில் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அரிசி போன ஆட்சியில் பச்சை அரிசி 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, இந்த ஆட்சியில் 76 ரூபா ஒரு கிலோ. அதே மாதிரி நார்மல் புழுங்கல் அரிசி அது போன ஆட்சியில் 48 ரூபாயில் இருந்தது, இந்த ஆட்சியில் 80 ரூபாய் இருக்குது. ஸோ இப்படி அவர் பட்டியலிட்டே போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கேம்பெயின் ஒவ்வொரு கேம்பெயின் பட்டியலிட்டார். அதை வச்சு அவர் மீன்ஸ் பண்ணி ட்ரோல்லாம் கூட பண்ணாங்க. மளிகை கடையில் நின்றுட்டு வேலை பட்டியல் சொல்கிறாரு. அதுதான் விலைவாசி உயர்வை சுட்டி காட்டுற விதம். நீங்கள் வந்து 19 ரூபா விலை ஏறிடுச்சுன்னு சொல்றதை விட பட்டியலிட்டு சொன்னாதான் மக்களுக்கு இன்னும் எளிமையாக போய் சேரும். அதாவது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அவருடைய கேம்பெயின் வந்து எங்கெல்லாம் என்ன பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. அதையும் தான் திமுக நக்கல் அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான விளைவுகள், அதாவது அவர் திமுக போன எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க தெரியுமா? கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி தாலியை விற்று நாங்கள் கேஸ் வாங்குறோங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க திமுக. அது அவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திச்சு அப்படிங்கிறனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கைவிட்டாங்க. அவங்களுக்கு விலைவாசி உயர்வை பற்றிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுது. அடுத்ததாக 20வது கேள்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. இந்த ஆட்சியில் போன ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு வந்து ஆமாம்
அப்படின்னு சொல்லி 39 விழுக்காடு, இல்லை அப்படின்னு சொல்லி 38 விழுக்காடு, சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி 23 விழுக்காடு. ஹரிஷ் பிரதர் சொல்லுங்க. இல்லை இந்த ஆமான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க அவங்க ஏதோ, ஆனால் செயல்பாட்டுக்கு வரல. செயல்பாட்டுக்கு வராமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டாவது பண்ணுறாங்களேங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கருத்தாக இருக்குது. இந்த 38% அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூப்ல பிரியாணி வீடியோ போட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டே நம்ம வந்து உப்புமா சாப்பிட்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு பண்ணாங்களே, அதை கேட்கறது அதுதான் அவங்க சொல்கிறது. அந்த 38% நோ அப்படிங்கிறது பாலம் வெட்டுறாங்க, எத்தனையோ விதமான திட்டங்கள் கொண்டு வராங்க, லைப்ரரிஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, ஆனால் எதுவுமே மக்களுக்கு பயன்படுத்தும் அளவில் இல்லை. சாலை வசதிகள் கூட மோசமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம நம்மகிட்டே கேள்வி கேட்குறாங்க. நல்லா இருக்குது. 4000 கோடி நக்கிட்டு போன 4000 கோடின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் இது. நம்முடைய உள்கட்டமைப்பு சென்னையில் மழைநீர் வடிகால், சென்னையில் மட்டும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்க. எஸ், மதுரையிலலாம் வந்து ஒரு அரை நாள் மழைக்கே வந்து மதுரையிலாம் வந்து பயங்கர பிரச்சனை இருக்குது. ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது மதுரையிலலாம். போன ஆட்சியோட ஒப்பிட்டு பேசுகிற நேரத்தில் பிடிஆர் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு சமீபத்தில். போன ஆட்சியிலே கூட ஈஸியாக இருந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் சரியாக இருந்துச்சு, ஏன்னாங்க இப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அவரே வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டிருந்தார் ஏதோ ஒரு விஷயம்ல. அண்ணா அப்பப்போ மைண்ட் வாஷ் நினச்சி வெளியில் பேசிடுறாப்புல. இல்லைங்க, போன ஆட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கான அந்த பணிகள் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. இல்லை, நீங்கள் டிஎம்கே எம்எல்ஏவோட தொகுதியினாலும் அந்த பொறுப்பாளர் வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கான பொறுப்பாளர்கள் வந்து யாரும் என்னென்ன பார்க்காம அதை வந்து சரியான பணிகள் செஞ்சாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தாதான் வேலை வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. என்ன வேலைக்கு நீங்கள் போனாலும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம். பிரியன், அதாவது இதில் ஒரு விஷயம் இருக்குது பிரியன். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏன் இந்த 39% வந்திருக்குன்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் அதிகமாக செஞ்சு காசு அடிக்க முடியும். நீங்கள் அது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் விட்டீங்க. அதனால தான் இவர் சொன்ன மாதிரி சுற்றி பார்க்கும்போது பில்டிங்காக ஓப்பன் ஆகிருக்கும், பாலம்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அங்கங்கே கட்டுறாங்கப்பா, ஏதோ நோண்டுறாங்கப்பா, இங்கே நோண்டி முடிச்சிட்டியா நோண்டு, அதை விட்டு அங்கே நோண்டு, அதை முடிச்சியா இங்கே நோண்டு, எதுக்கு நோண்டான்னு அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு டெண்டர், அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அது ஒரு 20-30% பணம். அதனால தான் அது 38%. ஆனால் மக்களுக்கு ஒரு வேலை நடக்குதுன்ற மாதிரி நடக்குது. அதாவது சந்தானா சொல்கிற மாதிரி, இதே இங்கே வாங்க, இங்கே இருக்க மூட்டையை திரும்ப அங்கே வை, நீங்கள் வா, அந்த மூட்டையை திரும்ப இங்கே வை, அப்புறம் அந்த மூட்டை அங்கேயே இருந்துருவானே, வேணா அவங்களாம் வச்சிருக்கா பண்ண வேணாமாடா அப்படின்ற கதை தான் இது. புரியுது? ஓகே, ரைட்டு. அடுத்ததாக 21வது கேள்வி. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம், முதல்ல வந்துச்சு. இது என்னென்னா பர்டிகுலராக போன ஆட்சி இந்த ஆட்சி ஒப்பீடு அப்படின்னு சொல்லி லா அண்ட் ஆர்டரை பற்றி கேட்டிருக்காங்க. போன ஆட்சி பரவாயில்லையா, அல்ல அதை விட இந்த ஆட்சி நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி 32 விழுக்காடு, நல்லா இல்லை அதிமுக ஆட்சியே பரவாயில்ல இது ரொம்ப மோசம்னு சொல்லி 52 விழுக்காடு. இல்லை, இது இந்த பாஸ்ட் இயர் பிரியன், அது இல்லை பாஸ்ட் இயர் அப்படிங்கிறது கடந்த ஆட்சியின் ஒப்பீடு. ஓகே, ரைட். பாஸ்ட் இயர் அப்படின்றது இவங்க இதில் என்ன பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா போன ஆட்சின்னு தான் ஒப்பீடு கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி 52 விழுக்காடு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 14 விழுக்காடு. இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் எடப்பாடியார் ஆட்சியே பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குல்ல. பிரியா, நான் இங்கே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எடப்பாடியார் ஆட்சின்னு வேணாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களை விட மட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ண மாட்டாங்க. நான் எதுக்கு உதாரணம் சொன்னால், நாம் தமிழ் கட்சியாக வந்தாலும் சரி, டிவிக்கே வந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே தெரியாமல் புதுசாக ஒரு கட்சி வந்தால் கூட அவங்க கூட இவனை விட பெட்டராக பண்ணுவாங்க. இந்த எல்லாண்ட விஷயம்ல புரிஞ்சுக்கோங்க, நோ கம்பேரிசன்ன்றேன். இதுக்கு இந்த கேள்வி வைக்கும் போது ஒரு விஷயம் வந்து பதில் கொடுக்குற அத்தனை பேர் சொன்ன ஒரு விஷயம், இதுவே மேடம் ஜெயலலிதா அவங்க இருந்திருந்தா இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? திமுகவே இருந்திருக்காது. முத ஆட்சிக்கு வந்திருக்குமா திமுக? அதான் சொல்லுவோம். அடுத்ததாக கரப்ஷன். கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் கம்பேரிசன் தான் இல்லையா பிரதர்? இதுவும் ஆமாம். அந்த அடிப்படையில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட ஆட்சியோட ஒப்பிடும்போது திமுக ஆட்சியில் கரப்ஷன் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 27 விழுக்காடு பேர் ஆமாங்க குறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியும் 58 விழுக்காடு இல்லை போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் ஊழல் ரொம்ப மோசமாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்லி 58 விழுக்காடு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி 15 விழுக்காடு, கிட்டத்தட்ட 73 விழுக்காடு. அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னாக்க கடந்த 75 ஆண்டுகளில் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சீனியர் அரசு ஊழியர் சொன்னது. கடந்த 75 ஆண்டுகளில்
இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 91 to 96 ரொம்ப மோசமான ஒரு கரப்ட் கவர்மெண்ட் இருந்தது அப்படின்ற ஒரு பேர் எடுத்தாங்க அதிமுக. திமுக பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி 2006 to 2011 ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியின் பேர் எடுத்தாங்க. இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த 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 முறை. அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? இதுதான் எல்லாரும் நோட் பண்ணணும். இதுக்கு மெயின் காரணம் மீடியா தன் வேலையை செய்யவில்லை. முதலில் நீங்கள் குறிப்பிட்டது போல மாறாக நீங்கள் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலைக்கு நிகரானது மீடியாவோட வேலை. ஆட்சியாளர் செய்யக்கூடியது நீ நான்காம் தூண். ஆமா. ஆனா அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ அதனால இவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி எதிர்கட்சிக்காரன் பேசுறத நீ சொல்ல மாட்டேன், நீயும் பேச மாட்டேன். பேச மாட்டேன். அதே மாதிரி அந்த மாதிரி இப்போ கிஷோர் சார் மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். இந்த ஊழல் விஷயத்துக்கு தான் கெஞ்சிட்டு இருக்கிறாங்களே, ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடு, எஃப்ஐஆர் மட்டும் போடுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இன்னும் போடல. நேகமாக விரைவில் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த எஃப்ஐஆர் சம்பந்தமான வழக்கு வரலாறு. அதாவது எப்போ வந்து இடிப்பரா இல்லை ஏமராமன் மாதிரி எப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சோ, அது கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய வாய்களும் கைகளும் கட்டப்பட்டு விட்டனவோ, இல்லை கொடுக்க வேண்டியதை கொடுத்து அடைத்து விட்டார்களோ, அது என்ன இருக்கு? ஓகே, புரிந்து விட்டது. அடுத்ததாக மருத்துவம், சுகாதாரத்துறை. ஏங்க இல்லைங்க, நீங்கள் விளக்கம் சொல்லிட்டே நாம இதை பற்றி விவாதிப்போம். இப்போ நீங்கள் சிரிச்சதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு என்ன வந்துச்சு? டக்குன்னு என் மைண்டு கிட்னி வந்தது, கஞ்சா செடி வந்தது. அவர் கஞ்சாவே இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா அவரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 3 அடிக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, 10 அடிக்கு வளர்ந்துருக்கான். வீட்டுல ஒரு பக்கெட்ல இருந்து வளர்த்து வச்சிருக்கான். அப்படி ஒரு பெரிய பைப்பு கொடுத்துருக்கான். அப்படி கருணாநிதிக்கு பேனா சொல்ற மாதிரி அவன் வச்சிருக்கான். அப்படி இந்த சாகுபடியில் இருக்கக்கூடிய சூத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பைப் பண்ணும் போலக்குது. 10 அடிக்கு வளர்த்துருக்காருல்ல. இதுல அவரு என்ன மர மாட்டான் ஹெல்த் மினிஸ்டர் அந்த பல மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை டெலிவரி பண்ணதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் வந்து முன்னிலை மாநிலமாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சுகாதாரத்துறை. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சரியா இதில் அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண குழந்தைய பெட்டகம்னு குழந்தைக்குன்னு ஒரு பெட்டகம் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்கன்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஊட்டச்சத்து அப்படின்றத கொடுத்தாங்க. குழந்தைகள் கொடுப்பாங்க. அந்த குழந்தைய தாயையும் குழந்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாங்கல்ல, வீட்டுக்கு கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணணுன்றது தான் அது பேக்கேஜ். சரியா? இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா, அந்த டெலிவரியாக அந்த குழந்தை இடம் இல்லைன்னு கீழே உட்காந்துருக்காங்க. அம்மா பால் ஊட்டுறாங்க. அந்த லெவலில் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு இது வச்சுருக்காங்க. மாசு சார், அப்புறம் அந்த அன்பில் மகேஷ், அப்புறம் இந்த உதவாநிதி வாக்கிங் போகிறது காலையில். அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து வாக்கிங் சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போனோன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் சரியாயிடும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது இல்லை? ஆமாம். இதில் ரொம்ப முக்கியமாக இன்ஸ்பெக்ஷன் போகிறார். மாசு சார் செய்த மிகப்பெரிய இன்ஸ்பெக்ஷன் என்ன தெரியுமா? அங்கே ஏன் ஜெயலலிதா படம் மாட்டியிருக்கு, அதை எடு. இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. இல்லை, அங்கே இப்போ ஜெயலலிதா அம்மா படம் மாட்டினா அது அவங்களுக்கு தான் அசிங்கம். இவனுங்க பண்ணுற கேவலமான ஆட்சிக்கு அவங்க படம் மாட்ட வேணாம், நம்ம நல்லா ஆட்சி படமாக மாட்டிக்கலாம். ஆமாம், இல்லை அவர் செஞ்ச மிகப்பெரிய இன்ஸ்பெக்ஷன் இதுதான். நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இந்த ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கிறதெல்லாம் இதில் வருமா? இல்லை, அது வந்து இவர் அவர் தாமோ அன்பரசன். அப்படியா? அவங்க விளக்கம் கேட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அதுவும் நோய் தடுப்புல ஒரு பங்கு வகிக்குது இல்லை? இல்லை, அது ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து அவங்க தான் சொன்னாங்களே, ப்ளீச்சிங் பவுடர்ல சாக் பவுடரை போட்டுன்னு போகிறான். ஏன்டா அது சாக் பவுடர்னா அவனுக்கு தெரியுமா? அது இன்னொன்று மைதா மாவு. இந்த வேலை பதில் சொல்றான், அந்த வேலை பதில் சொல்றான். ஏன்னா இவரு கேள்வி கேட்டான், அவன் அவன் நினைச்சான் ஸ்டாலின் போய் நினைச்சிட்டான் போல இருக்குது. பதில் வராதுன்னு எடுத்துருக்கான் ஜேர்னலிஸ்ட், டப்புன்னு பதில் சொல்றான். அதனால அவமா அப்படின்ட்டு போயிட்டாப்ல அவரு. சாகிறதுக்கு எது போட சொன்னா கிருமி நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கிறதுக்கு போட்டு. மைதா மாவு என்ன வேலை தெரியுமா? நாங்கள் மைதா மாவு போடுவோமா, நாங்கள் சாக் பவுடர் தான் போடுவோம் அப்படின்றத சொல்றான் அவன். என்ன இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு ஆட்சி சொல்றதுக்கு பல்லுயிர் பெருக்கம். ரைட்டு. அடுத்ததாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை அல்லது கல்வித்துறை, இதில் வந்து எப்படி இருக்கு? மக்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி 39 விழுக்காடுங்க.
முதல் முறையாக ஆச்சரியமான ஒரு தகவல்ல. இல்லை திருப்தி இல்லைன்னு சொல்லி 37 விழுக்காடு, சொல்வதற்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி 24 விழுக்காடு. இல்ல பெருமைப்படுறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நோ கான்சேவும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும், கொஞ்சமா எடுத்துக்கணும். இல்லை, கல்வித்துறையில் எப்போவுமே தமிழகம் வந்து முன்னிலை மாநிலமாக இருந்திருக்கு. ம். இங்கே ஆரம்ப பள்ளிகள், சுகாதார பள்ளிகள் இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடிப்படை கட்டுமானங்களே இல்லாமல் சுவர் இடிஞ்சு விடுற மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய ஒரு செய்திகள் வாரம் அடிக்கடிக்கா முன்னாடி வந்துட்டே முன்னாடி ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த பள்ளியோடைய சுவர் இடிஞ்சு விழுந்துச்சு. அந்த ஒரு வாரம் முன்னாடி தான் அந்த எம்எல்ஏ போயிருக்காரு இன்ஸ்பெக்ஷனுக்கு. என்னத்தான் இன்ஸ்பெக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை மேலே விழுந்துருச்சுங்க, இறந்துருச்சு அந்த குழந்தை. சரியா? இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போக முடியாது. பில்டப் ஆனால் அந்த கல்வித்துறை அமைச்சர்னு பயங்கரம். இதுல இதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு இல்லை, காலை உணவு திட்டம் வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு சத்தான திட்டமாக இல்லை அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய கிரவுண்ட்ல அப்படிதான் சொல்றாங்கல்ல. பெற்றோருடைய கருத்து. அதுதான், காலை உணவு திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கேட்டோமான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எஜுகேஷனை எங்களுக்கு வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறோம். ஸ்டேட் போர்டை வந்து நீங்கள் சென்ட்ரல் போர்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றுங்கன்னு கேட்குறோம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து காலை உணவு திட்டம் நாங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்க மாட்டோமான்னு கேட்குறாங்க. இல்ல அதுதான் அந்த பள்ளி விழுந்தது, அதுக்கு ஆமாம். தானே அதுனா பெரிய பெருமை. அதுல பள்ளி விழுந்து கிடக்குது. சில நேரங்களில் ஆக்சிடென்டெல்லாம் கூட வள்ளி வந்து வீட்டில் செய்யும்போது கூட என்ன பண்றது. இல்லை, அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் ரவா உப்புமாவும் கிச்சடியும் பண்ணுறது என்ன காலை உணவு, அதை விட நாங்கள் சூப்பராக நாங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்துருவோமேங்கிறாங்க. ரைட்டு. அதுக்கு ப்ரொமோஷன் டிடி வச்சு பண்ணாங்க, அதை பாத்தீங்களா இல்லையா? ஐயோ அம்மா, நான் சின்ன பிள்ளையா தான் நானே ஸ்கூலுக்கு போயிருப்போமா, அது ஸ்டேஜ் நின்று பேசுது. இந்த சாம்பாரை சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவங்க கேம்பெயின் ஒன்று காலை உணவு திட்டத்துக்கு அப்படின்னா மோடிக்கு பிடித்த உப்புமான்னு வேணால் கேம்பெயின் பண்ணலாம். இல்லை, ஆப்பிரிக்கன் டான்ஸ் கூட இதுக்கு தானே காலை உணவு திட்டத்தை பாராட்டி தானே போட்டது அது. ஆமாம் ஆமா, நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு உடன்பிறப்பு பார்த்த வேலை. அடுத்ததாக அந்த அரசாங்கத்தால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாமே தகுதியான, ஐயோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, சரியான அதோடைய பயனாளர்களுக்கு போய் சேர்ந்துச்சா? அனௌன்ஸ் பண்றேன், போய் சேருது, ஆனா அது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேருதா அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லி 33% சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 49 விழுக்காடு, கான்ஸ்டே அப்படின்னு சொல்லி 18 விழுக்காடு, கிட்டத்தட்ட 67 விழுக்காடு நபர்கள் வந்து இந்த விஷயத்துல சரியா போய் சேர வேண்டியவங்களுக்கு அரசாங்கத்துக்கு திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல முரண்படுறாங்க. சேரல அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இது எப்படி பாக்குறது? இல்லை, அரசு திட்டங்கள் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்த கோர்ஸ் அதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய தகுதி வாய்ந்த மகளிர் அதெல்லாமே இதுல வந்து பட் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம் கொடுக்குறீங்க, கடன் உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, தலித் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் உதவின்னு பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வந்து இந்த இத்தனை பேர் பயனாளிகள்னு கொடுக்குறாங்களே தவிர எத்தனை பேர் உண்மையாக அப்ளை பண்ணாங்க, இல்லை எத்தனை பேர் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தது என்னென்னா, தலித் மக்களுக்கான ஸ்கீமுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இவங்க திருப்பிட்டாங்க, டைவர்ட் பண்ணிட்டாங்க, சிலரை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீ கொடுக்க மாட்டேன், எங்கிருந்தோ பணம் வருது, அதை நீ திருப்பி அனுப்புறேன்னா என்ன அர்த்தம்? 100% வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் செய்தது வந்து பார்த்தா வெறும் 12% தான். இதுதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வெறும் 12% தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே பயனாளிகளுக்கு போச்சா அப்படின்னா இல்லை, மாறாக இது வந்து நடுவில் வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆயிருக்கு. ஓகே, இதனுடைய கோபத்தை எல்லாம் மக்கள் கண்டிப்பா காட்டி தானே தீருவாங்க. முதியோர் உதவி தொகை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. முதியோர் உதவி தொகை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. யாருக்கும் பெரிய அளவில் போகிறது கிடையாது. நீங்கள் திட்டங்கள் என்னங்க, தாலிக்கு தங்கம் திட்டம் கைவிட்டாச்சு. தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு அவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்களுக்குலாம் எவ்வளோ உதவிகரமாக இருந்த திட்டம். கண்டிப்பாக, ஏன்னா அதோட மதிப்பு உயர்ந்துட்டே போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு தங்கத்தை தாண்டி இல்லை, உங்களுக்கு தங்கத்தை தாண்டி அந்த தங்கத்தோட ஃபண்டும் கொடுத்தாங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், 12,000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் 75,000 ரூபா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த திட்டத்தில். அந்த 75,000, ஆமாம், அந்த 75,000 ரூபா எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க இப்போ. ஓகே, அதே மாதிரி அம்மா உணவகம் எங்கே இப்போ என்ன பயன்பாட்டில் இருக்குது?
பெருசா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மூடி இருக்கு, ரொம்ப போர்லி மெயின்டைன்டு. மெயின்டைன். அதுக்கு ஒன்றும் அலோகேஷன் ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா கொடுக்குறாரு, இந்த 1000 ரூபாயும் முறையாக போய் சேரலாம். புரியுது. அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி, மத்திய அரசு பற்றி. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, நிதி ஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நியாயமா நடந்துக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமான்னு சொல்லி 31 விழுக்காடும், இல்லைன்னு சொல்லி 56 விழுக்காடும், சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி 13 விழுக்காடும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சேர வேண்டிய நிதியை செய்ய அதிமுக கொடுக்கல. திமுக 2 கட்சிகளுமே மாறி மாறி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சரியா அலோகேஷன் வரல. பட் அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆளுங்கட்சி கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் வந்து எங்கள் உரிமைக்காக போராடி அந்த அந்த ஃபண்டிங்கை நாங்கள் வாங்குவோம். நீங்கள் வாங்க கூட உங்களுக்கு துப்பு இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு லாவணி கச்சேரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் பிரச்சனைகள் இருக்கும்போது ஓடி போறீங்க, நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்க, மோடியை போய் பார்க்குறீங்க, அந்த இது கேலோ இந்தியா ஓலோ இந்தியான்னு அதுக்கு இது பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க சரியா. ஆனால் இங்கே தேவையான ஸ்கீமுக்கு நீங்கள் எதுவுமே வாங்க முடியல உங்களால். அப்போது ஏன் வாங்க முடியலன்ற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மத்திய அரசாங்கத்து மேலே பழிய போடுறீங்க அப்படின்றது தான். இங்கேயும் நான் மத்திய அரசாங்கத்தை கூட சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய பரப்புரையே சரி பண்ணணும். நீங்கள் என்னென்ன திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஜல்ஜீவன் ஸ்கீம்லேருந்து எல்லாமே அலோகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஜல்ஜீவன் ஸ்கீம்ன்றது என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஜல்ஜீவன் குடிநீர் வசதி எல்லா வீடுகளுக்கும் சரியா, அந்த வீடுகளுக்கு குடிநீர் வசதி அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம், அது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டம். அது இவங்களா ஒரு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிஸ்டம் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது சட்டமே இல்லை. அப்படி என்னன்னா, எம்எல்ஏ பரிந்துரை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அந்த ஓட்டை எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்றது. எம்எல்ஏ யாரு கொடுக்குறான், அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க தெரிஞ்சவங்க மட்டும் தான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. 27வது கேள்வி. 2021 தேர்தலை முன்னிட்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நகை ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, வித்துருங்க. உடனே மூட்டு வந்து இது போய் அடகு வச்சிருங்க, அடகு வச்சிருங்க. நாங்கள் வந்து மூட்டு வந்துடுறோம், நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம். இதெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தது தெரியுமா? இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நீ 311 என்னமோ அவங்களுடைய வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நீ கொடுத்தே என்ன ஆச்சு அப்படி போராடுறவங்க எல்லாருமே வாக்குறுதியை வச்சுதாங்க ஆமா. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, இவர் ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுப்பாரு எல்லா இடத்துலையும். போராட்டம் நடக்குதுன்னா அங்கே ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு அவங்க வந்து லேகியம் வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அழி தெளிக்கிறது வாக்குறுதி. உனக்கு நான் இதை பண்றேன், உனக்கு நான் அதை பண்றேன், உனக்கு நான் கடைசியில பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்னு நீ கொண்டு விட்டுட்டு போயிட்ட சரியா. எந்த வாக்குறுதியும் முழுமையடையல, எந்த வாக்குறுதியும் முழுமையா நீங்க செய்ய முடியல. இது பாருங்க, இந்த 1000 ரூபாய் கூட இருக்கு பாருங்க, 27 மாதங்கள் கொடுக்கல. 60 மாதங்கள்ல 27 மாதங்கள் கொடுக்கல. அப்ப அந்த 27 மாதங்கள் 2 வருஷத்துக்கு மேல அது கேட்டப்பதானே தேதி போட்டிருக்கான்னு சொல்லி அப்ப இருந்த நிதியமைச்சர் சொன்னாரு. புரியுது. அதை கேட்டதுக்கு தானே எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது டேட் போட்டா கொடுத்தோம். அதான் நீங்க இதுலயும் பித்தலாட்டம். இந்த 1000 ரூபாயே நீ எல்லாருக்கும் கொடுப்ப, நீங்க எல்லா அனைத்து மகளிருக்கும் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர், அதாவது பெண்களுக்கு தகுதியை இவர்கள் நிர்ணயம் செய்வார்கள். நீ குடும்ப பெண்ணா இல்லையான்னு நீ முடிவு பண்ணுவ. சரி, இதுவே ஒரு தப்பு. அடுத்து இந்த குளறுபடி என்னன்னா, இந்த 27 மாதங்கள் நீ தரலையே, அடுத்த தரத்துக்கு வந்து பார்த்தா திரும்ப ஃபார்மை ஃபில் பண்றது உங்களுக்கு இன்னொரு விளம்பரம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுல பொங்கல் தொகுப்பே கொடுக்கல. போன வருஷம் ஒண்ணுமே கொடுக்கல, இந்த வருஷம் சேர்த்து கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. தொகுப்பு அப்படிங்கிறத தாண்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. முதல் வருஷம் என்ன பண்ணாங்க, ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பயங்கரமான டிபேட்லாம் போச்சுங்க, அறிவியல் ரீதியா சயின்டிஃபிக் டிபேட்ஸ்லாம் நிறைய எடுக்கப்பட்டது. அதெல்லாம் மறக்கவே முடியாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 35 விழுக்காடு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்கன்ட்டு. 50 விழுக்காடு சரி பாதி நோ சொல்லியிருக்காங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு 15 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்றதுக்கு ஏன் இல்லை, சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றவங்க ஏன் அவங்க நம்பணும், அவங்க நம்பி என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க. ஓ ஓகே. அவங்க மொத்தம் 65% வந்து வாக்குறுதிகள் செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து 28வது கேள்வி. ஒருவேளை மீண்டும் 2026 அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு இந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆமா நம்புறோம் அப்படின்னு 46 விழுக்காடு பேரும்,
இல்லைங்க அதிமுக மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி 33 விழுக்காடு பேரும், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 21 விழுக்காடு பேரும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்பிக்கை இருக்கு, கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும். இல்லை இப்போ நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் வந்து ஒரு ஆட்சியை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு உலகத்துல மிகச்சிறந்த ஆளுமை யார்கிட்ட கொடுத்துட்டு போனா சரி செய்யறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குறிப்பிட்டு நினைக்கிறேன், கஜானா காலி கிட்டத்தட்ட வந்து 75 ஆண்டு காலமாக இருந்த கடன் 5 ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரித்திர உலகத்திலே. சரி, கடனை வாங்கினீங்க, என்னதான் பண்ணீங்க? 1.5 லட்சம் கோடி. அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க ஏற்கனவே கேட்டோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனி கவர்மெண்ட்ஸ் இட் வில் டேக் டைம் அப்படிதான் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. இவங்க வச்சு குளறுபடி மீண்டு வரத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சூரஜ்னு ஒருத்தர் போட்டு வெட்டாங்க தெரியுமா, அது எப்படி கொடூரமா போனா ஆச்சரிய மாதிரி கொடூரமா இருக்குது இப்போ. இல்லை, ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு. அதிமுக நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நீங்கள் திமுக சிறந்த எதிர்கட்சி என்று பார்க்கப்படுகிறது. அதிமுக எப்பவுமே ஆட்சி நிர்வாகத்தில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கன்சிடர் பெட்டர் தென் திமுக. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆண்டு அதிமுக தமிழகத்தை ஆண்டிருக்கு. அவங்க ஆட்சி நிர்வாகத்தில் வந்து அவங்க வந்து எப்பவுமே அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இரண்டாவது முறை திமுக ஆண்டதும் கிடையாது, அதையும் நம்ம குறிப்பிடணும் இந்த இடத்துல. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, கோவிட் பீரியட்ல வருமானமே இல்லை கவர்மெண்ட். எஸ், கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. பட் அந்த பீரியடையும் ரொம்ப அழகாக நடத்தி உண்மையாக சொல்லணும்னா 46 விழுக்காடு மக்கள் நம்புறாங்க. அடுத்ததாக பார்க்கலாம், இதே கேள்வி தமிழக வெற்றி கழகம் பற்றி கேட்கப்படுது. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களால அரசாங்கத்தை எடுத்து நடத்த முடியுமா, இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு வர முடியுமான்னு கேள்வி இப்போ கேட்டதுக்கு ஆமா, புது கட்சியாக இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி 31 விழுக்காடு மக்களும் இல்லைங்க, அவங்க ரொம்ப புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது உடனடியாக அவங்க நம்ப முடியாதுங்கிற மாதிரி 49 விழுக்காடு, ஆல்மோஸ்ட் 50%. சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 20 விழுக்காடு, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பேர் இல்லைங்க உடனடியாக வாய்ப்பு கொடுக்கறது ரிஸ்கா போயிடுன்ற மாதிரியும். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தருடைய நல்ல நோக்கத்தை நம்ம வந்து பாராட்டுறோம், நோக்கம் நன்மையாக இருக்குது அப்படின்றத நம்ம பாராட்டுறோம். ஸோ நான் நல்லது பண்ணணும் மக்களுக்குன்னு யார் வந்தாலுமே அதை வரவேற்பது தான் முறை, சரியும் கூட, சரியா? அதே சமயத்தில் 8 கோடி மக்கள் தங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளில் யாரிடம் ஒப்படைப்பது அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தாலும் உங்களால் முடியணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாதானே வந்து அது இது பண்ண முடியும். அந்த இடத்துல எனக்கு அவனை பிடிச்சிருக்குப்பா, ஏன்னா அதுக்காக நான் இன்றைக்கே நான் ஆட்சியை அவனுக்கு கொடுத்துட முடியாது. ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்றது அது வந்து மக்கள் வந்து ஏற்க தயாராக கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல, புரியுது? அதுதான் இந்த கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மக்களுடைய அந்த பார்வை சொல்லுது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி, பாமக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைப்பாங்கல்ல, அதுக்கு இவங்களுடைய ரோல்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நாம் தமிழர், பாமக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுடைய ரோல் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், அவங்களுடைய ரோல் ரொம்ப பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 விழுக்காடுங்க, 59 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசைடிங் ஃபேக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொல்லி 28 விழுக்காடு மக்களும் அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லைங்கிற மாதிரி 13 விழுக்காடு மக்களும் சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். அந்த பெரும்பான்மை மக்களோட நானும் உடன்படுறேன். டிசைடிங் ஃபேக்டராக கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. இல்லை, அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்கன்றதை விட இந்த 3 கட்சிகளை பற்றி நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ எனக்கு எப்போ ஆட்சி கொடுப்பியோ, நீ எனக்கு எப்போ நீ ஆட்சியை கொடுப்பியோ அன்றைக்கி பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நான் கத்தினே இருப்பேன். இது நாம் தமிழர் கட்சியோடைய, சரியா? பாமகவோட ஸ்டாண்ட் என்னென்னா, அது ஆட்சி எங்களோட இல்லாமல் யாரும் வர முடியாது, பட் முதல்ல நான் எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோன்னு அப்பா பிள்ளைய பேசிக்கும், நான் தலைவனா நீ தலைவனா அவங்கள சண்டை போட்டுக்கிறாங்க, சரியா? ஸோ அது ஒரு இது இருக்குது. அடுத்தது ஏன்னா பாமக இஸ் பீங் க்ரூஷியல். கண்டிப்பாக பல அரசாங்கங்கள் உருவாவதற்கு பாமக காரணமாக இருந்திருக்கிறது, சரியா? இந்த இடத்துல உண்மையிலேயே அவர்கள் இந்த அலங்கோல ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இருக்கும்னா, அப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இவர்கள் அதற்கான வேலையை செய்வார்களே தவிர்த்து எனக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன், அப்போ நீ வர வரைக்கும் மக்கள் செத்துன்னா பரவாயில்லையா? இது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு?
அடுத்து தாவேக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு கண்டிப்பா நினைப்பில் இருக்காங்க. நாங்கள் தான் சிஎம். இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே கூட நம்ம தாவேக நண்பர்கள் நிறைய பேர் வந்து முரண்படுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்க நாங்கள் தான் ஆட்சி. போகிறோம். இப்போ இவங்க யாருமே இன்றைய யதார்த்தத்திற்கு புரிந்து கொண்டவர்களாகவோ அல்லது புரிந்து கொண்டாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் செய்யக்கூடியவர்களாகவோ இல்லை. அப்படி இல்லைங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? சிம்பிளா இங்க நாம் தமிழர் ஆகட்டும், தமிழக வெற்றி இபிஎஸ் சிஎம் ஆகிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோம். கரெக்ட். ஆனால் யதார்த்தம் என்ன? இல்ல, சரி, யதார்த்தமா EPS தான். யதார்த்தம்னா சரி, நீங்க நீங்க என்ன தேவை? DMK இருக்கக்கூடாது. போட்டியில இல்லைங்கிறத நாங்கள் சரி, ஸ்டாண்ட் இபிஎஸ் சிஎம் ஆக்கிறதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கல. நீங்க 2016 கட்சி ஆரம்பிச்சிக்க இல்லையா? அப்போ சீமான சிஎம் ஆக்கணுன்ற எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. இருந்திருந்தா நீங்க இந்த கட்சி கட்டமைப்பை நீங்க மாத்தி அமைச்சிருப்பீங்கல்ல. இது இப்படி கூட கேட்கலாம் கிஷோர் சார். அப்ப நீங்க DMK வந்து திரும்ப ஸ்டாலின் சிஎம் அதாவது வேலையை பாக்குறீங்களா? அப்படின்ற கேள்வியும் இப்படி வருது. கேட்கலாம்ல. அது correct ஆ நாங்க சிஎம் ஆகிறதுக்காக போட்டி போடுறோம். அதுல நீங்க அடிபட்டு செத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதுதாங்க நான் சொல்றேன். அப்ப நீங்க மக்கள் தான். அப்போ நீங்க சிஎம் ஆகிறதுக்கு போட்டி போடுறீங்க இல்லையா? அந்த போட்டி போடுறதுலையாவது நீங்க சீரியஸா இருக்கணும்ல. கிஷோர் சார் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் சூர்யா அடிச்சுக்கும் போது ஓரமா போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் அந்த மாதிரி தான் பாக்குறாரு. இது நீங்க எல்லா கட்சிகளையும் இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க நீங்களே ஈஸியா டிஎம்கேவை வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்கிற வேலையை தான் பாக்குறீங்களே தவிர்த்து ஒற்றுமையா இருக்கும் பட்சத்துல அவங்க நம்ம ஈஸியா அகற்றிடலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதான் இதுதான் பெரிய பிரச்சனை இங்க இஷ்யூ. இவங்க இவங்க எல்லாருமே நீங்க பேசும்போது நீங்க பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, இல்லை யார் பேசினாலும் சரி, அதிமுக பலவீனமா இருக்குது, தோத்து போயிடும்ன்ற பயத்துல இருக்குதுன்றதுக்காக அந்த கூட்டணிக்குள்ள புலி வருது என் மேல வந்து படுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து தள்ள பாக்குறீங்க. தனியா நின்று நாங்க ஏதோ ஒன்று பண்றோன்றவங்களை வந்து நீங்களா திமுக பூச்சாண்டி காமிச்சு, திமுக எப்படி பாஜக பூச்சாண்டி காட்டுதோ அந்த மாதிரி நீங்க திமுக பூச்சாண்டி காமிச்சு தள்ள பாக்குறீங்க. திமுக இல்லாத பூச்சாண்டியை காமிக்குது. புரிஞ்சுக்க பாஜக என்ற கட்சி இங்க வந்து அது காலூன்றவில்லைன்னு சொல்றாங்க. அது காலூன்றி ஆயிடுச்சு. ஆனா ஆட்சியை பிடிக்க முடியுமானா முடியாது. அப்போ பாஜக இங்க ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்ற நிலையில அது இல்லாத ஒரு பூச்சாண்டி தான். ஆனா இருக்கிற பூச்சாண்டி திமுக. இல்ல கிஷோர், நம்ம இப்போ நீங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரியா? நீங்க எல்லாரும் பாதிக்கப்படலாம் பரவாயில்ல. இன்னைக்கு அன்புமணி என்ன சொல்றாரு? திமுக தான் எங்கள் கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குகிறதுன்னு உறுதியா சொல்றாரு. சரியா? இங்க நாம் தமிழர் வந்து 6 மாசம் முன்னாடி வரைக்கும் 6 மாசத்துல மாத்திக்கிட்டாங்க அவங்க ஸ்டாண்டர்ட்னு வச்சுப்போம். 6 மாசம் முன்னாடி யார் பாதிக்கப்பட்டது அதிகமா? நாம் தமிழர் தான். மிக மோசமாக, அதாவது சீமான் மீது இந்த அளவுக்கு இப்படி அப்படின்னு கிடையாது, அவ்வளவு மோசமாக தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்தது யாரு? திமுக. சரியா? அப்போ அதே மாதிரி தாவேக்கா கரூர் சம்பவத்துல அடுத்த கேள்வியா வரப்போகுது. பட் நான் சொல்றேன், அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட விதத்துல விஜய் மீது அவ்வளவு சேர வாரி இறக்கிறது, இத்தனை பேர் கைது பண்ணி மிரட்டுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம தடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு கூட்டம் நடத்த கூட உனக்கு அனுமதி கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவன் இவன் பேசுறாங்க, ஒருமையில பேசுறாங்க. இது வரைக்கும் கட்சி மேடைகள்ல பேசி பார்த்துருக்கோம். கட்சி மேடைகள்ல அவன் இவனு பேசுறது ஜெனரலா பேசுறது. மீடியால வந்து அவன் இவனு நீங்க டிபேட்ல வந்து ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் நீங்க பேசுவீங்களா? அது மாதிரி பேசுறாங்க. அப்போ பேசுறான். யாரு என்ன மாதிரி சாதாரண ஆள் பேசிட்டு போகலாம். ரேண்டம் யூடியூபர், ரேண்டம் பர்சனாலிட்டி, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலாம். ஒரு கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன் பேசுறான், ஒரு கட்சி தலைவர் அவன் இவன். சரியா? இங்கே தான் நம்மளுடைய கேள்வி வருது. தட் நீங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட யோசனைகளுக்காக, சிந்தனைகளுக்காக, சுயநலம் சொல்ல மாட்டேன், யோசனைகளுக்காக, சிந்தனைகளுக்காக திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த முக்கிய குறிக்கோள் இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்க அதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாமக அதுல இல்லை. ஏன்னா அவங்க உறுதிப்பட நான் கூட்டணிக்கு போறோன்றதை சொல்லிட்டாங்க. மற்ற 2 கட்சிகளை சொல்றேன் நான். இதான் இங்க பிரச்சனை. இப்போ நம்ம இதுலயே இருக்கு பிரியா. நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம வந்து எப்படின்னா பாஜக ஒரு பூச்சாண்டி காமிக்குது, அதிமுக நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு ஸ்பிக் மீடியா மற்றும் நம்ம இப்போ நடத்துறீங்க சர்வேல மக்கள் குரலாக இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்கே என்ன சொல்லுது? ஃபார்மேஷன் ஆஃப் 2026ல வந்து மக்கள் சொல்றாங்க தீஸ் பார்ட்டிஸ் ஆர் பிளேயிங் a vital role 60%. இதுல பூச்சாண்டி வேலையே கிடையாது. ஸோ மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க வந்து ஃபார்மேஷன் பண்றீங்க அப்படின்னா அப்படி ஒழுங்கான கூட்டணி அமைச்சா திமுகவை ஈஸியாக அகற்றிடலான்றதான கிஷோர் அவர்கள் சொல்வது போல உண்மை. ஓகே, அடுத்தது பயங்கரமா தமிழ்நாடை விவாதிச்ச ஒரு விஷயம், ஒரு கோர சம்பவம், துயர சம்பவம். கரூர் விவகாரத்தில் அந்த ஒரு துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா?
அந்த தாவேக்காவுடைய அந்த கூட்டத்தில். இதுக்கு யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு யார் காரணம் அல்லது பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டதுக்கு வித்தியாசமாக இருக்குது பதில்கள். பாருங்கள், 2 தரப்புமே அப்படின்னு சொல்லி 39 விழுக்காடுங்க. 2 சைடு மேலேயும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி. தாவேக்கா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி 26 விழுக்காடு. திமுக மேலே, அதாவது ஆளுங்கட்சி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி 23 விழுக்காடு. ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்லி 12 விழுக்காடு. கிட்டத்தட்ட திமுக மீதும் தாவேக்கா மீதும் சரிபாதியா குற்றம் சாட்டுறாங்க. 2 பேர் மீதும் தவறு இருக்குதுன்னு சொல்லி 39 விழுக்காடு மக்கள் வந்து சொல்றாங்க. அதாவது யார் மேல தப்பு இருந்தாலுமே பாதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அப்பாவி மக்கள். இது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் என்ன இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வீடியோஸ்ல ஒரு தரப்பு திமுக தரப்பு வந்து இவங்க பாருங்க எப்படி வந்து ஜோம்பி மாதிரி இருக்காங்க இவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அந்த பக்கம் விஜய் தரப்புல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து பேச வைக்க. விஜய் அண்ணாக்கு எதுவும் வந்தாலும் சரி பரவாயில்ல, எங்களுக்கு பாதிப்புனாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இப்படி சொல்ல வைக்கிறது. இது 2மே எவ்வளவு ஆபத்தான நரேட்டிவ் தெரியுமா? 2மே ஆபத்தான நரேட்டிவ். சரியா? யாருமே அவங்க வீரை மாய்த்தி கொள்ளணும்னு கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நடந்துருச்சு. யாரால் நடந்துச்சுன்றது விசாரணை நடந்துருக்கு, விசாரணையில தான் தெரிய வரும். தெரிய போகுது. ஆனா இதுல இந்த பக்கம் கூட்டம் வந்து விஜயையும் விஜய் தரப்பையும் எப்படி மோசமா காட்டணுன்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. விஜய் தரப்புல இதனால் விஜய்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நாங்கள் விஜயை இன்னமும் நேசிக்கிறோம் என்று காட்டுவதற்காக அதே பாதிக்கப்பட்டவர்களை வைத்து ஊட்டினாங்க. எவ்வளவு கேவலம்! பிரியன், இப்போ நான் இது எப்படி பார்க்குறேன்னா சிம்பிளாக, அதாவது இதில் நான் ஒரு விஷயத்தில் கோ வித் இட். இப்போ நான் போத் சைட்ஸ் அப்படின்றது இது ஓகே. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, டெல் வித் எக்ஸாம்பிள். இது நம்ம வந்து அந்த தவறுகளை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து தீ குளிக்க போறாரு. அந்த தீ குளிக்கிறதுக்கு கெரோசின் யார் கொடுத்தா? தீப்பெட்டியை யார் கொடுத்தா? அந்த தீப்பெட்டிக்கான குச்சியை யார் கொடுத்தா? இப்படிதான் நம்ம இதை பிரிக்கணும். இருக்கு, உண்மைதான். இப்போ டிவி கேமரா கூட்டுறோம். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பேட்டரி வாங்கி யார் கொடுத்தாங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க தெரியுமா? அது மாதிரி இருக்கு. அதாவது இப்போ டிவிக்கு பொறுத்தளவுக்கு தவறுகள் இருக்கு, அங்கங்க சில விஷயங்கள். இப்போ வந்து நீங்க அதை சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, கூட்டங்கள் நீங்க கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம் அப்படின்னா மத்தியானத்துல இருந்தே அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு அம்மா போங்க வராதீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்த வீடியோவை நம்ம ரீல்ஸ்ல பார்த்தோம். ஓகேவா? ஆனா சில இடங்கள் அவங்க தவற விட்டுடுவான். சரியா? விஜய் அவர்கள் சீக்கிரமா வரணும்னு சொன்னதெல்லாம் இருக்கலாம். ஆனா மேஜரா 10,000 பேர் தான் வருவான். ஆனா 10,000 போலீஸ் பாதுகாப்பு குறைபாடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரியன். ஒரு ரொம்ப மினிமல் போலீஸ் அங்க கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த தவறுகள் யார் மேஜரா பண்ணிருக்காங்க, யார் சின்னதா பண்ணிருக்காங்கன்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். சிபிஐ விசாரணை தான் முடிவு பண்ணணும். இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன். பர்சனலா நானே விசிட் பண்ணி பார்த்தேன். அங்க அவங்களுடைய மனநிலை என்னன்னா, விஜய் எங்களை ஏன் கூப்பிடுறாரு, அவர் ஏன் வரல அப்படிங்கிற வருத்தம் எல்லாருடைய வீட்லயும் இருக்கு. விஜயை பார்த்தவங்க வீட்லயும் அந்த கேள்வி இருக்கு. ஆனா மரியாதைக்காக போயிட்டு வந்துட்டாங்க. மரியாதைக்காக போறாங்க. ஆனா விஜய் ஏன் எங்களை வந்து சந்திக்கல? நேர்ல அவர் வந்திருக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. போலீஸ் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவர் வந்திருக்கணும், எங்களுக்காக நின்றுக்கணும். அவருக்காக தானே நாங்க வந்து நின்னோம். எங்களுக்காக அவர் இது கூட வரலன்னா நாங்க ஏன் அவரை வந்து நம்பணுங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கு. ஓகே, அடுத்ததாக தமிழ்நாடு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கேள்விகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை பிடிக்க இன்று போட்டு கொண்டிருக்கிற கூட்டணிகள் எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புகிற அந்த ஒரு மர்மமான கேள்வி. அதை கேட்டதில் வந்திருக்கக்கூடிய பதில் அது என்னன்னா, தாவேக்காக்கு ஓட்டெல்லாம் போறதா சொல்றாங்க. ஆனால் இவங்கெல்லாம் லாஸ்ட் டைம் யாருக்கு போட்டாங்க, யாருடைய ஓட்டை அதிகமாக தாவேக்கா இந்த வாட்டி பிரிக்குது, இது தெரிஞ்சா தானே யார் லெஸ் டேமேஜ் ஆகுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கான பதில் வந்திருக்குது பாருங்க. 100 ஓட்டு தாவேக்காக இந்த வாட்டி போகுது அப்படின்னா அதுல எத்தனை ஓட்டு யாருக்கிட்ட இருந்து லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டவங்கன்னு பார்க்கும்போது, தாவேக்கா இப்ப சொல்றவங்க, நான் போன தடவை திமுகவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி 12.45 விழுக்காடு பேர் இப்ப தாவேக்காவுக்கு போட போறேன்னு சொல்றவங்க. புரியுதா உங்களுக்கு? அதிமுக, அதாவது இப்ப தாவேக்காவுக்கு போட போறேன்னு சொல்றவங்கல்ல 2.95 விழுக்காடு பேர் போன தடவை நான் அதிமுகவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்டிஏ 3.53 விழுக்காடு பேர் நான் போன தடவை என்டிஏக்கு போட்டேன், இப்போ நான் தாவேக்காவுக்கு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்டிகே கிட்டத்தட்ட 18 விழுக்காடு பேர் இப்போ தாவேக்காவுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றவங்கள 18 விழுக்காடு பேர் போன தடவை நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதர்ஸ் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 7 விழுக்காடு அப்படின்ற மாதிரி வருதுங்க. அப்போ
இதில் நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டியது என்னென்னா 100 ஓட்டு தாவேக்காவுக்கு போகுது அப்படின்னா புதிய வாக்காளர்களை விட்டுருங்க. போன தடவை ஓட்டு போட்டவங்களில் 100 பேர் இந்த வாட்டி தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதில் 18 பேர் நாம் தமிழர் கட்சிக்கு போன தடவை ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பேர், அதாவது 12.5 அவங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. 3 பேர் 100ல் 3 பேர் அதிமுக ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. ஒரு 3.5 என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6லிருந்து 7 பேர் போன தடவை என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. அதிமுக என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. அதர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் போட்டவங்களா இருக்காங்க. இப்படிதான் நம்ம இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹரிஷ், அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில 8% ஓட்டு வாங்கிருக்காங்கன்னா அந்த 8% வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17.97 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் அவுட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் 8%. ஆமா அப்போ டிஎம்கே 44%னா அதுல 12.45 ஆமா அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இல்ல அப்படி பார்க்க முடியாது. அப்படிதான் இல்ல அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் அப்படியா? அப்படிதான் அப்படிதான். சரி, ஓகே. அதனால எக்ஸாம்பிள் நான் மெயினா சொன்னேன். சரி, யார் சொல்றது கரெக்ட்னு மக்கள் சொல்லுங்க. ஏன்னா ஓகே. அடுத்ததாக அதிமுக, தாவேகா, பாஜக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணா நீங்கள் வரவேற்பீர்களா? ஆமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலீங்க. இது பர்சனல் இன்டர்வியூ இல்லை, மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி. மக்கள் கூட நான் மக்கள் இல்லையா சந்துவாதானே. சரி, ரைட்டு கொடுங்க. நீங்களே மக்களை ஏத்துக்கலையா? கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுவாங்க நீ சந்துதானா சண்டா அப்படின்னு. ரைட்டு. ஸோ இப்போ இருக்கிற ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்ல டிவிகேவும் சேர்ந்தா வரவேற்பீர்களா? அதான் கேள்வி. அது ஆமாங்க, எப்படியாச்சும் திமுகவை தோக்கடிக்கணும், அதனால சேருங்கயா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 58 விழுக்காடு பேர் இருக்காங்க. இல்ல 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 சரிப்பட்டு வராது, தனியாகவே இருக்கட்டும் ஆமா அப்படின்னு சொல்லி இருக்கவங்க 29 விழுக்காடு பேர் அப்படி சொல்றாங்க. நோக்கம்ஸ் அப்படின்றவங்க 13% பேர் இருக்காங்க. பெருவாரியான மக்களோட எதிர்பார்ப்பு வந்து எப்படியாச்சும் திமுக தோக்கணும் அப்படின்றதுதான். அதுதான் இதுக்கு அதுதான் இது ஆமா ஆமா. அவங்களுக்கு வந்து தாவேகா எடப்பாடியாரும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் நிக்கணுமா நிக்க கூடாதுன்றத பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ நில்லு நில்லாம போ, ஆனா நின்னா அவங்க போயிடுவாங்கன்ற பட்சத்துல தயவு செஞ்சு நின்று வெளில அனுப்புமால அப்படின்னு தான் சொல்றாங்க. புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் இந்த கேள்வி கேட்கும்போது, இந்த கேள்வி அடுத்தடுத்து வர கேள்வி எல்லாம் கேட்கும்போது அலையன்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. மேடையில தலைவர்கள் ஒன்னாகலாம், அவங்களுடைய கொள்கைகள் வேற வேற இருக்கலாம், ஆனா அஜெண்டா ஒன்னா இருக்கு. ஒன்னா இருக்கிற அஜெண்டா வச்சிருக்கிற ஒரே கட்சிகள் எல்லாமே ஒன்னா ஏன் சேரக்கூடாது? அதானங்க கருணாநிதி உருட்டினாரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அதைத்தான் மக்களும் இப்ப கேட்கறாங்க. கொட்டி வச்சப்ப மக்களும் இப்ப அதான் சொல்றாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமா இவங்களாம் நாங்க ஆட்சியில இருந்து அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா ஏன் சேரக்கூடாது? ஒன்லி அஜெண்டா. சரி, ரைட், அடுத்து போயிடலாம். அடுத்ததாக இது பாருங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, இப்போ பரபரப்பா கரண்டா நான் பேசிட்டு இருக்கும்போது ஓடுது, ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு தெரியாதுங்க, எப்போ எடிட் பண்ணி இது வெளியே வரப்போதோ. ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, இன்னைக்கு தான் ஜோதிமணி அவர்கள் செல்வப்பெருந்தை அவர்களை அட்டாக் பண்ணியிருக்கிறார். ஆமாங்க, கரடி காலி குப்பன கத்தா கரடி. அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஐயோ சாமி கேவலம் கட்ட காங்கிரஸா இருக்கீங்க, கரடி காலி துப்புனா அதை நானே சம்பத்து போல துப்புனா தொடச்சு போ அப்படின்ற. ராகுல் காந்தி கௌரவத்தை நாரடிச்சிட்டு இருக்கிறாருங்க செல்வப்பெருந்தை அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு தான் ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்காங்க. இப்போ ஓடிட்டு இருக்குது இல்லை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பஞ்சாயத்து அப்படி அப்படின்ட்டு, இந்த நேரத்துல தான் இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நீங்கள் அதை ஆதரிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ல. ஆமா, அதற்கு வந்து ஆமாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இவங்களும் யார் தெரியுமா? காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தோத்துருவா அர்த்தம். ரைட், அப்பா ஐ வில் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குதுங்க. ப்ளஸ் டிவிகேக்கு சப்போர்ட்டிவா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 34% பேர் ஐ வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. 38% பேர் ஐ வில் நாட் சப்போர்ட். அது வேணாங்க, அவங்க காங்கிரஸ் தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அது வந்து விஜயும் நாசம் பண்ணிவிடுவாங்க, தாவேகாவே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல. இது வேணான்ட்டு நோ ஒப்பீனியன், விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி 28% பேர். அதே மாதிரி இவங்க என்டிஏ ஏடிஎம்கே உடைய தீவிர சப்போர்ட்டர்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த நோ ஒப்பீனியன் நாங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த நோ ஒப்பீனியன் ஏன் இவ்வளோ வருது அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை அவங்களே மிஸ் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நியமனம் பண்ணும் போதே ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி ஒரு பெர்செப்ஷனோட டிஎம்கே அட்டாக் பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஆன்டி கம்ஜியை அழகாக யூஸ் பண்ணாங்கன்னா டிவிகே உடனே ஏடிஎம்கேயோடய அவங்க அலைன்ஸ் போயிருக்கலாமே.
அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ் வைக்கிறாங்க. பற்றிலாம் இவ்வளோ டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களே, யாரையா நீங்கள்? இல்ல இதை சொல்றது காங்கிரஸ்காரங்களுக்கு இதை சொல்றது தெரியாது. காங்கிரஸ்காரங்க தான் சொல்றாங்க. சொன்னாங்களா? அதான் நான் பார்த்தேன். பப்ளிக்கு எப்படா காங்கிரஸை பற்றி இவ்வளோ டீட்டெயில் தெரியும் அப்படின்ட்டு. காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கிறது தெரியாது பாதி பேருக்கு. ரைட். அடுத்ததாக இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான், 34வது கேள்வி. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று, எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? டக்குன்னு வேகமாக படிச்சிடுறேன். திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் 33% பேர் ஜெயிச்சிருவாங்கப்பா, இவங்க இந்த அலைன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்கப்பான்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் 31% பேர் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே 3 பேர் சேர்ந்தா கன்ஃபார்மாக அடிச்சிருவாங்கன்னு சொல்லி 36 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்தா கன்ஃபார்மாக முதலமைச்சர் ஆயிடுவார் விஜய் அப்படின்னு சொல்லி 9 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைசிங்கான இதுல இந்த டிஎம்கே ஒரு காங்கிரஸ் 9%. அலையன்ஸ் வந்து 33 பேர்னு சொல்றது ஏன் 33%னா, பொதுவாகவே சர்வே கேட்கும்போது ஜேவிசி சார் வந்து சொல்லியிருப்பாரு நிறைய இடங்கள்ல. அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ ஓட்டு போடுவியான்னு கேட்டால் போட மாட்டாங்க. அதாவது இவங்க தான் வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவனுக்கு போடுவியான்னு கேட்டா நான் போட மாட்டேன், ஆனா அவன் வந்துடும். ஸோ பர்செப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்கன்றதுதான். ரைட்டு. அதுதாங்க 4 வருஷமா மீடியாவில் வேலை பார்த்தோம். இல்ல இதுல இன்னொன்னு கவனிக்கணும். நீங்க கூட்டினா 109% வருங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யார் யார் என்ன அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கிற டீட்டெயில்ஸே நமக்கு தெரியாது. புரியுது. எப்படி அலைன்ஸ் போகும்னே தெரியாது. அதனால தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் எப்படி அப்படிங்கிறது நம்ம சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல வேலை சொல்லி எல்லாம் பிறந்திருப்பாங்க. பிரியன் நான் தான் சொல்ல வந்தேன், கடைசியில் ஸ்டாலின் கணக்கு மாதிரி ஆயிருக்கும். 5000 + 2100 எவ்வளோமா? 1100. 1500. ஏன்னா தாவேகா காங்கிரஸோட போகும், காங்கிரஸ் தாவேக்காவோட போகுங்கிற கருத்து தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த கேள்வி நாங்க வச்சதுனால அந்த 9% வருது. நீ ஆக்கியிருப்பாங்க நீங்கள் சொல்லலாம். பச்சை சட்டை அப்படின்னு ஊழியப்பம் இருப்பாங்க. இதுதான் 8 வருஷமா இருக்கு. நீ 16லேருந்து இதைத்தான் நீ குனி. ஓ கலங்கி இப்படிதானா? என்னடா 100க்கு 109 வருது. அடுத்ததாக கடைசி கேள்விங்க, இதோட எபிசோட முடிச்சிக்கலாம். 2 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக உள்ளே வர விரும்புகிறேன். அப்பதான் கணக்கு போட முடியும். எவ்வளோ போய் ஆடியன்ஸ் டென்ஷனா? ரைட்டு. முதல்வர் வேட்பாளராக நீங்க யாரை ப்ரிஃபர் பண்றீங்க, நீங்க யாரை விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 30% பேருங்க அவருக்கு ஆதரவு. எடப்பாடி கே பழனிசாமி 26% பேர் முதல்வர் வேட்பாளராக யார் வருவார் அல்லது யாரை விரும்புறீங்க அப்படின்ற கேள்வி. இது எப்படி எடுத்துக்கிறதுங்க? யார் விரும்புறீங்க, யார் வரணும் விரும்புறீங்க? ஓகே. விஜய் 32 விழுக்காடு, ஸ்டாலின் அவர்களை விட 2 விழுக்காடு அதிகமாக விஜய் தான் லீடிங் சொல்ல ஆசைப்படுறாங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான். நீங்க போய் எங்க வேணா கேளுங்க, யாருன்னு கேளுங்க, விஜய் தான் இதுக்கு சொல்லுவாங்க ஒரு அப்படின்ட்டு. சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன். இது வந்து பீகார்ல இதே மாதிரி ஒரு சர்வே நம்ம பண்ணோம். அந்த சர்வேல என்ன ரிசல்ட் வந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு 30லேருந்து 35% ஆஃப் சப்போர்ட். யார் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு கேட்குறப்போ பிரசாந்த் கிஷோருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வந்தது. பட் தொகுதி வாரியா போகும்போது அப்படியே அந்தந்த இது வேற மாதிரி போயிடுச்சு. தொகுதி வாரியா உங்களுக்கு வந்து பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் ஃபேவரா இருந்தது. சிஎம் கேண்டிடேட்னு வரக்கோ உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார்னு இருந்தது. ஸோ இது வந்து நீங்க யாரை நீங்க சிஎம்மா நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். எனக்கு வந்து இவங்களை பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் இவங்களை வந்து சிஎம்மா நான் இவர் தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட போகிறது கிடையாது. ஓகே, நான் விஜய் படம் பார்ப்பேன், எனக்கு விஜய் பிடிக்கும், ஆஸ் அ பர்சனா எனக்கு விஜய் நல்ல மனுஷனா தெரிகிறாரு, அவ்வளவுதான். இதோட 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு அப்படின்னாருல, அந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் அவர் நின்னா வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வாய்ப்பு இல்லை, அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நிற்க முடியாத இல்லை. அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 5 விழுக்காடு பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி 3 விழுக்காடு பேர் அவங்க கட்சிக்காரங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி 2 விழுக்காடு பேர். ஏன் 2 விழுக்காடு சீமான் அவர்கள் வருதுன்னா, சீமான் அவர்களே எல்லா இடத்துலையும் போயிட்டு நீ ஓட்டு போட்டா போராட்டி போ, நீ என்னைக்கு நீ வந்து நீ எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில வரணும்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் நான் காத்துட்டு போயிட்டுறாரு. அப்போ 2026ல சீமான் இதுல ஆட்டத்திலே இல்ல அப்படின்ற ஒப்புதல் பர்செப்ஷன் அவங்களே கிரியேட் கொடுத்துக்கிறாங்க. பண்றாங்க. நீ எனக்கு ஓட்டு போடு, நான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, நீ ஓட்டு போடு அப்படின்ற பர்செப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. அதை இவங்க மறுக்கலாம், ஆனா அதான் உண்மை.
அவங்க அந்த மாதிரியான பர்செப்ஷனை கொடுக்கறதுனால, ஏன்னா கூட்டணியை பற்றி பேசும் பொழுது கூட்டணின்றது தவிர்க்க முடியாத விஷயம். நீங்க வந்து இந்தியா மாதிரியான ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது நீ வந்து சுத்தி வாங்குறவங்க எல்லாம் 70% வாங்கினாலும் தனியா ஒருத்தன் 30% வாங்கியிருக்கான். அவன் தான் அதிகமா வாங்கியிருக்கான். 30% தான் அதிகமா இருக்கு. மத்தவங்க எல்லாம் 22, 20, 15, 13 வாங்கியிருந்தாலும் இவங்க எல்லாம் கூட்டினீங்கன்னா 70% இருக்கும். ஆனா இவன் 30 வாங்கியிருப்பான். இவன் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கும் ஆமா. பொழுது இந்த 15, 12, 30 ஒண்ணா சேர்ந்தாதான் இந்த 30 வீழ்த்த முடியும். இல்லையா? அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது உங்களுடைய தத்துவார்த்தமா இருக்கலாம், அது உங்களுடைய சித்தாந்தமா இருக்கலாம், உங்களுடைய நோக்கமா இருக்கலாம். நோக்கமா இருக்கலாம். ஆனா பாராட்டுக்குரியது. பாராட்டக்கூடியதா கூட இருக்கலாம். ஆனா 2026 தேர்தல் 2 மாசத்துல இருக்குன்ற சமயத்துல மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, நீ வரப்போறதில்ல, அப்புறம் நான் ஏன் நீ நடக்க போறதில்ல, நான் ஏன் நடக்காத ஒண்ணுக்கு நான் இன்னைக்கு நடக்காத ஒண்ணுக்கு நான் ஏன் பண்ணணும்? நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆவியா இருக்கலாம். தெரியாது. புரியுது. அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 விழுக்காடு. ஸோ இந்த அதர்ஸுங்கிறது ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் இன்னொரு ஓபிஎஸ் சிஎம் பாக்கணும்னு கூட ஒரு குரூப் இருக்குதா? இருக்காங்க ஒரு 10%. இல்ல, அதுல பாயிண்ட் அதுல 10, அவர் பாயிண்ட் மட்டும் 11%. அது அதர்ஸ்ல ஒரு 10ல ஒரு 1. பாயிண்ட் 11, பாயிண்ட் 4 பேர் 10%. இருக்காங்களான்னு நான் கேட்டேன். பெரிய அந்த 2ல டிடிவிக்கும் அதே மாதிரி பாயிண்ட் 10, பாயிண்ட் 11%. இன்னொரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நகைக்கடை அதிபர், மாறு வேஷம் போட்டு வந்து சொல்லியிருப்பாரோ. சரி, ரைட்டு. இல்ல இன்னொரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த நகைக்கடை அதிபர், அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் சொல்றாங்க. ஒரு யாதவ் கம்யூனிட்டி லீடர், அவருக்கும் சொல்றாங்க. கிருஷ்ணசாமி அவர்களுடைய பேரும் அடிபடுது அதுல. ஸோ அதனால அந்த ஒரு 2% அதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் இல்லைங்கன்னா உங்களுக்கும் சொல்லுவாங்க. குளிர் காலத்துல குல்லா போட்டுக்கிட்டு ஓபிஎஸ் வாக்கிங் போயிட்டு இருந்திருப்பாரு. இவர் போயிட்டு சார் காமிச்சிருப்பாரு. ஓபிஎஸ் சோனின்னு இருப்பாரு. அதுல வந்து என்னப்பா எவ்வளோ பெரிய லீடர் அவரு. இல்ல டிசம்பர்ல எடுக்கப்பட்ட சார்ன்றதுனால ஒரு வேளை இவன் ஃபாலோ பண்ணி எல்லா தெருக்கும் திரும்ப மாற மாற அவரே கொடுத்துருக்கலாம். ஓகே. 35 கேள்விகள் கேட்கப்பட்டாயிற்று. பேசிட்டோம். ஒரு நீண்ட வீடியோ பொறுமையா இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு பெரிய நன்றி. இப்ப இருந்துதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி, பிப்ரவரி 2025 எடுக்கப்பட்ட முதல் கட்ட சர்வேல 145 திமுக கூட்டணி வெல்லும் என்று இதே டீம் தான் சொன்னாங்க. 80, 88 தொகுதிகள் அதிமுக அணி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லுது, டிசம்பர் என்ன சொல்லுது, தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறத பார்ப்போம். தொகுதி ரீதியான ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார் என்னென்ன கண்டிஷன்ல இருக்காங்க, டிவிக்கே எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். சிறப்பு விருந்தினர்கள்லாம் வர போறாங்க. நிறைய 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 அரிய அறிவுபூர்வமான நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மேப்பையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தொகுதி, ஒரு மாவட்டம், ஒரு பெல்ட் நம்ம சொல்றோம்ல, அது எப்படி ஒரு ஏரியாவுடைய தன்மைகள் என்னென்னங்கிற அளவுக்கு ஆழமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. வரக்கூடிய எல்லா எபிசோடையுமே முடிவு வரை நீங்க பாத்தீங்கன்னா, இதை பார்த்து முடிக்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிருப்பீங்க. நீங்க இதோட முரண்படலாம், தப்பே கிடையாது. இந்த சர்வேயோட நீங்க தாராளமாக முரண்படலாம். ஆனா நீங்க இந்த முழு தொகுப்பையும் பார்த்து முடிக்கும் போது தமிழ்நாடு தேர்தல் அரசியல் தொகுதி ரீதியான விஷயங்கள் சம்பந்தமா அவ்வளோ நாலேஜ் நீங்க கெயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சர்வேல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 45 பேஜுக்கு ஒரு சர்வே, 45 பேஜுக்கு ஒரு 45 பேஜ் இருக்கு ஒரு ரிப்போர்ட். அவ்வளோ டீடைலிங்கா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு இந்த சொல்லிட்டு படப்பிடிப்புல இது இந்த சர்வேக்கான ஷூட் நடக்குதுல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எபிசோட்ல நான் இருக்கேன், பெரும்பாலான மற்ற எபிசோட்ல நான் இல்லை. ஆனா அவ்வளோ விஷயங்கள் நான் உட்காந்து பார்க்கும்போதே என்னால் அவ்வளோ கத்துக்க முடிஞ்சுச்சு. அதனால நீங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அந்த டேட்டா வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அடுத்த எபிசோட் நாளை அல்லது நாளை மறுதினம் இது வெளியாகிற டைம்ல வரும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சந்திப்போம். வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நவீன், இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுங்கள். நீங்களே சொல்லிடுங்க. அது என்னன்னா, இந்த சர்வே இன்னும் ஏன் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் நம்ம இடவளம் சேனல்ல என்ன கேட்டீங்கன்னா, டிவிக்கு என்ன ரோல் பிளே பண்ணுது, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்றதுதான் இப்போ ரொம்ப கூர்மையா எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா அரசியல்வாதிகளுக்கே இருக்கும். அது மக்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே அதுவும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுறது. இது வந்து எந்த தேர்தலுமே இல்லாம இந்த தேர்தல் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல்னா இந்த சர்வேவும் அப்படிதான் இருக்க போகுது இல்லையா? ஓகே. அதனால இப்ப என்ன சொல்ல சொன்னாரு, மறுபடியும் நான் அதை சொன்ன டென்ஷன் இருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவீன் பிரதர் நன்றி. சார் கட்டுப்பான்னு நினைச்சேன். அப்படியே திரு கிஷோர் கேசாமி நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.